कल्पतरुभयस्य कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्तायादिभूताय கூத்தஸ்தாயாத்மனே நமः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பக்தி சாஸ்திரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார், நம்மளுடைய ஆன்மீக ஆச்சாரியர்கள் மற்றும் மூத்த வைஷ்ணவர்கள் எல்லாருடையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்களுடைய கருணையோடு இந்த ஆன்மீக கல்வியை சிறப்பாக நம்ம எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வகுப்பு நம்ம துவங்க இருக்கிறோம். நம்ம இப்போ 10வது அத்தியாயத்துல இருக்கோம். இன்னைக்கு என்ன தினம்னு தெரியுமா யாருக்காச்சும்? பிரபுஜி, நீ ஹனுமார் ஜெயந்தின்னு போட்டிருக்கா? சோ நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள், அதனால ஹனுமானை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம்னு இருக்கோம் இல்லையா? ஹனுமான் ஜெயந்தி ஹனுமான் நம்ம இப்ப ராமநவமி 6ஆம் தேதி லாஸ்ட் வீக் நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். அதுல நிறைய எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது வகுப்புகள் தர்றதுக்கு. அப்போ ஹனுமானை பத்தி படிக்கும்பொழுது எனக்கு அப்படியே ரொம்ப அவருடைய குணங்கள் எல்லாமே எதேச்சியா இது எல்லாமே பகவானுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட். நம்ம எல்லாருமே ஹனுமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நீங்க எல்லாருமே ராமாயணம் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு காலகட்டத்துல அவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் கொஞ்சம் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சிலதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல. ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம இந்த ஹனுமான் ஜெயந்தியில அவருடைய ஒரு குளோரிபிகேஷன், அவருடைய கருணை, பக்தர்களுடைய கருணை, அதையும் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். பாகவதத்துல பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நிறைய பேர் ஆமா, எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்ரீமத் பாகவதத்துல ராமரை பற்றி பகவான் ராமச்சந்திர பகவான் மேல ஒரு பிரார்த்தனை ஒண்ணு, ஹனுமானுடைய ஒரு ஸ்லோகம் ஒண்ணு, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல அவருடைய பணிவு, எப்படி அவர் பணிவாக பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது 5வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். ந ஜன்மனூனான் மகதோ ந ஷௌபகம் நவான்னா புத்தி நாக்ருதி ஸ்ருதோஷஹேதுஹ தைர்யத் விஸ்திரஷ்டன் அபினா வனௌக்ஷஸ வானௌகஷஸ் ச அக்ர ஷக்கே பத லோகஷ்மான கிரஜக. இதுல இந்த பிரார்த்தனையில அவர் என்ன, இதுக்கு ஒரு அர்த்தம் என்ன, ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம் இது. அவரை பத்தி எழுதும் போது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் ராமச்சந்திர பகவானோடு ஒரு உறவு முறை எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்றால், உங்களுடைய பௌதீக செல்வத்தின் மூலமாகவோ, இல்லையா சிறந்த கல்வி உங்களுடைய ஞானத்தின் மூலமாகவோ, இல்லையா உங்களுடைய அழகு மூலமாகவோ, உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாகவோ, ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவோ, இது எதுவுமே ராமச்சந்திர பகவானிடம் ஒரு நண்பனாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான முன் தகுதிகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஹனுமான் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் முன்தகுதிகள் தேவைப்படுது, பகவானை போய் நம்ம அடையணும், ஒன்லி அரிஸ்டோகிராட்டிக் பீப்புள் கேன் வர்ஷிப் த லார்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவரை பத்தியே சொல்லிக்கிறாரு. இது என்னெல்லாம் சொன்னாரோ
எனக்கு அழகு கிடையாது. நான் வந்து ஒரு சிறந்த கலாச்சாரத்தில் பிறந்தவன் கிடையாது. ஒரு காட்டுல வந்து கலாச்சாரமற்ற ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் நான். ரொம்ப உயர்ந்த குலத்திலும் நான் பிறக்கவில்லை. எனக்கு வந்து ரொம்ப அழகும் கிடையாது, அறிவும் கிடையாது. நான் நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஐ எம் நாட் அ ஜென்டில்மேன், ரொம்ப ஒரு பண்புகள் நிறைந்தவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராமச்சந்திர பகவான் என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா பகவான் கிட்ட வந்து எவ்வளவு எளிமையான முறையில் ஹனுமானுடைய அவருடைய சேவகம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான முறையில் ஆற்றல் மிகுந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தி. எப்படி ராமச்சந்திர பகவானுக்கு வந்து 16 குணங்கள் நாரத முனி வால்மீகிக்கு கூறும்போது 16 குணங்களை பற்றி கூறுகிறார். அவருக்கு ஒரு 16 கேள்வி கேட்கிறார் வால்மீகி. ரொம்ப மிகச்சிறந்த உன்னதமான மனிதன் யார் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு. இதெல்லாம் ராமாயணம் எல்லாம் முடிய போகுது. இந்த சென்ஸ் லங்கா வதம் எல்லாம் முடிஞ்சு, ராவண வதம் எல்லாம் முடிஞ்சு அரியாசனயத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அரியணை எய்தி இருக்கிறார். ராமச்சந்திர பகவானுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் ஆயிடுத்து. அந்த நேரத்துல இந்த கேள்வி கேட்கிறார், ரொம்ப மிகச்சிறந்த மனிதன் யார் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு கேட்கும்போது அப்ப ராமச்சந்திர பகவானை பத்தி சொல்லிட்டு 16 குணங்கள் 16 கேள்விகள் கேட்கிறாரு, 16 குணங்கள். அது போல ஹனுமானுக்கும் ஆச்சாரியர்கள் வந்து அவருடைய சிறந்த குணங்களை எல்லாமே கூறுகிறார்கள். அதுல வந்து ரொம்ப ஒரு சிறந்த குணம் அப்படின்னா சிரஞ்சீவியா அவர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல வந்து ரொம்ப குறும்புத்தனமாக இருந்த ஆஞ்சநேயர் ஹனுமான் என்ன பண்றாருன்னா சூரியனை பழம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து கடிச்சிடுறாரு. போய் கடிக்க போகும்போது இந்திர தேவனுக்கு கோபம் வந்து, தேவர்கள் இல்லையா, தேவனின் அரசன் இல்லையா இந்திரதேவன், அவருக்கு கோபம் வந்து ஹனுமான் மண்டையில அவருடைய வஜ்ராயத்தால் அடிக்கும் போது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஹனுமானுடைய தகப்பனார் யாரு? வாயு பகவான். வாயு பகவானுக்கு என்னுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு கோவத்துல அவர் என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா காற்று அப்படியே நிறுத்திடுறாரு. காத்து எங்கேயுமே போகாம வாயு பகவான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண உடனே அப்படியே பிரபஞ்சமே அப்படியே ஸ்தம்பித்து போய்விடுகிறது. அப்ப சிவபெருமான் வந்து ஹனுமானுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் அந்த மூர்ச்சை அடைந்த நேரத்துல அவருக்கு திரும்ப அவருக்கு ஒரு நார்மல் கான்சியஸ்னஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த நேரத்துல அவருக்கு வந்து எல்லா தேவர்களும் மிகச்சிறந்த வரத்தை தருகிறார்கள். அந்த மாதிரி வரம் எல்லாமே பார்க்கும்போது எப்படி வந்து ஹிரண்யகசிப்பு வரம் கேட்டான், எனக்கு வந்து எப்பயுமே சாவு வரக்கூடாது அப்படின்னு. அவன் வந்து ஒரு பௌதிகத்தனமாக கேட்டது. ஆனால் இங்க வந்து தேவர்கள் அனைவருமே ஹனுமானுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வரத்தை கொடுக்கறாங்க. அந்த வரம் எல்லாமே அப்படியே நடக்கணும் அப்படின்னா அப்ப அவருக்கு மரணமே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி அந்த மரணம், அந்த மாதிரி ஒரு வரம். ஹி வாஸ் பிளெஸ்ட் பை பிரம்மதேவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ், சிவபெருமான், வாயு, இந்திரதேவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு. அதன் பிறகு சூரிய தேவனிடம் சென்று அவர் வேத கல்வியை கற்றுக்கொள்கிறார். எந்த சூரிய தேவனால் அவருக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அவர்கிட்ட போய் அவர் வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார். சூரிய பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு இடத்துல நிக்கவே மாட்டார், நிக்க முடியாது அவரால். பகவான் கிருஷ்ணரே நம்ம வந்து பார்த்திருக்கோம், மகாபாரதத்துல வந்து சூரியன் மறைந்து விட்டதாக he made a strategic arrangement. அவருடைய சுதர்சனை வச்சு அதை மறைச்சா மாதிரி வச்சு ஒரு சின்ன லீலை மகாபாரதத்துல நடக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது சூரிய பகவான் இஸ் நான் ஸ்டாப்பிங், இஸ் ஆல்வேஸ் இன் டு இஸ் செலஸ்டியல் ஜேர்னி, போயிட்டே இருப்பார். அவர்கிட்ட இருந்து கல்வி கத்துக்கிறார் அப்படின்னா அவருடைய ஸ்பீடுக்கு ஹனுமான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பால் நடுவுல ஒருத்தர் நடந்தா எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் வேர்ல்ட் இஸ் ரவுண்ட். என்ன, சூரியன் வந்து சுத்தி சுத்தி வர்றாரு இல்லையா, அவர் பின்னாடி போக முடியாது ஹனுமானால, அவர் முகத்தை பார்க்கணும். அதனால அவர் என்ன பண்ணுவாராம், அந்த வட்டத்துக்கு நடுவுல அந்த உலகம் அந்த பிரபஞ்சத்துக்கு நடுவுல அவ்வளவு வேகமாக அவருடைய பின்னோக்கி ஓடிக்கொண்டே அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே அவரு அத்தனை வேத கல்விகளையும் கற்றுக்கொண்டவர். அதனால மிகச்சிறந்த ஒரு ஞானி, மிகச்சிறந்த ஒரு யோகி. அஷ்டாங்க யோகத்தை பத்தி நம்ம பேசுறோம், நவவித பக்தியை பத்தி பேசுறோம். இந்த ரெண்டுமே ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஹனுமானுடைய அந்த கடாட்சம் கிருபை இருந்தாலே ஒழிய அந்த அஷ்டாங்க யோக பயிற்சியோ அல்லது இந்த நவவித பக்தியோ நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறது. அந்த ஹனுமான் சாலிசா ஃபுல்லா படிச்சீங்கன்னா அதுல வந்து ஒவ்வொரு வரிக்கும் அவரை பற்றிய ஒரு புகழ். அதுல வந்து ஒரு பர்டிகுலர் லைன் அவருடைய அழகுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கஞ்சன பரண பிரஜ சுபேஷா அப்படின்னா அவர் பார்ப்பதற்கு
அசிங்கமாகவும் இருப்பாரு, அதே நேரத்துல அழகாவும் இருப்பார். வெளிப்புற தோற்றத்திற்கு அவர் பார்ப்பதற்கு அந்த குரங்கு முகம் பார்க்கிறதுக்கு வந்து லுக்ஸ் வெரி வெரி அக்லி. ஆனா அவருடைய உடல் வந்து இட்ஸ் லைக் அ மோல்டன் கோல்டு, ஒரு தங்கத்தை உருக்குன மாதிரி. அவருடைய அந்த அந்த லைனுக்கு அர்த்தங்கள் எழுதுறாங்க. தங்கத்தை உருக்கின மாதிரி ஒரு நிறம் அவருக்கு. காதுகளில் வந்து எப்படி கிருஷ்ண பகவானை பத்தி நம்ம சொல்றோம், தாமோதர அஷ்டகத்துல படிக்கிறோம், அந்த மாதிரி அந்த கமண்டலம் குண்டலம், அந்த குண்டலத்தை வந்து காதுகளில் போட்டு கொண்டிருப்பார். நீண்ட முடி, சுருண்ட முடி. சோ அவருடைய அழகு அப்படி வர்ணிக்கப்படுகிறது. அது போல உள்புறத்தில் அவரை போன்ற ஒரு தூய்மையானவர்கள் பக்தியில வந்து அந்த அளவிற்கு காமரூபின். அதனால அவர் வந்து காமரூபின் அப்படின்னா தன்னுடைய உருவத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அவரால். அவருடைய நிறைய லீலைகள் நம்ம பார்த்தோம் போது, இலங்கைக்கு பயணம் செய்யக்கூடிய நேரங்களில் அரக்கிகளால் அவருக்கு வந்து பல்வேறு வகையான துன்பங்கள் ஏற்படுகிறது. அந்த நேரத்துல எல்லாமே இஸ் வெரி வெரி இன்னோவேட்டிவ் இன் த சென்ஸ், அபாரமான சிந்தனை உடையவர். அந்த சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த ஆபத்துகளிலிருந்து எப்படிலாம் அவரால் வர முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அந்த லீலைகள். தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டு பணிவாக நடந்து கொண்டு உருவத்தை பெரிது செய்து கொண்டு அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவரை பற்றி. அந்த ஆற்றல், அவருடைய ஆற்றல் எப்படி அப்படின்னா அந்த அளவிற்கு வலிமை படைத்தவர். அந்த வலிமை இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தொண்டனாக ராமச்சந்திர பகவானுக்கு அவரு தன்னுடைய சேவகத்தை செய்து கொண்டிருக்கிறார். சிரஞ்சீவியாக அவர் வந்து மகாபாரதத்திலும் அவருடைய பங்கு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பகவத்கீதையில எப்படி வந்து பீமன் வந்து ஒரு முறை காட்டுல போய் அவரை பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு உறவு புரிகிறது அவருக்கு. அதே போல குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஆஞ்சநேயர் வெற்றியின் அறிகுறிகள்ல ஒன் ஆஃப் தி அறிகுறிஸ் அந்த கொடியில, அர்ஜுனனுடைய ரதத்தினுடைய கொடியில் ஆஞ்சநேயருடைய முகம் பதித்த அந்த கொடி. அதே போல வந்து அந்த சங்குநாதம் இழுக்கும் போது பீமன் சங்கை எடுத்து ஊதும் போது அவர் சொல்றாராம், நீ உன் சங்கை எடுத்து ஊதும் போது நானும் சேர்ந்து கர்ஜனை செய்வேன் அப்படின்னு. அந்த கர்ஜனையில தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த சங்குநாதத்தினுடைய மகிமையை பத்தி நம்ம படிக்கும்பொழுது அந்த சங்குநாதத்தினுடைய ஒளி அதை பார்த்து அப்படியே அவங்களுடைய இதயம் எல்லாம் நொறுங்கி விடுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த மாதிரி பக்தர்களுக்காக சேவகம் செய்த மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவரை வந்து நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை செய்து, அதே மாதிரி அவர் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயா. பஞ்சமுக ஆஞ்சநேயா அப்படின்னு கூறுவதற்கான என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு சின்ன லீலை. ராமச்சந்திர பகவானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து யாரால ஏற்படுகிறது என்றால் அகிரவன் யாரு அப்படின்னா ராவணனுடைய சகோதரன். அவங்க 2 பேரும் அவன் வந்து ஒரு மாயாவி மாதிரி. அகிரவன் அப்படிங்கிறவன் மாயாவி, மிகச்சிறந்த ஒரு மாயாவி. அவன் அவங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிட்டு பாதாள லோகத்துல வந்து அடைச்சு வச்சிடறான் ராமச்சந்திர பகவானையும். அவங்க 2 பேரையும் காப்பாற்றியது யார் அப்படின்னா பஞ்சமுக அவதாரம், பஞ்சமுகம், அந்த ஒரு விஸ்தரிப்பு ஹனுமானுக்கு. அந்த பஞ்சமுகங்கள் அங்க போயிட்டு அகிரவனோட சண்டை போட்டு அவரை ஜெயிச்சு ராமச்சந்திர பகவானையும் லக்ஷ்மணனையும் அவர் மீட்டெடுக்கிறார். இந்த பஞ்சமுகம் அப்படிங்கும்போது அதுல என்னென்ன முகங்கள், அதற்கு என்னென்ன அப்படின்னா, ஒரு முகம் வந்து நரசிங்க முகம், நரசிங்க தேவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நரசிம்ம முகம். இன்னொன்னு வந்து கருட முகம். எல்லாமே பாத்தீங்கன்னா விஷ்ணுவிற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இது ஃபுல்லா டீப்பா பண்ண நமக்கு டைமே இருக்காது. அந்த ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. அது எல்லாமே வந்து அந்த சேவகத்தில் பயன்படுத்துகிறார். வராக முகம், அந்த 5 முகத்துல இன்னொன்னு வந்து வராக முகம், அயக்ரீவ முகம், பிளஸ் அவருடைய முகம். எல்லாமே வந்து திசைகளை, எப்படி பிரம்மதேவன் திசைகளை பார்க்கறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு திசைகளை பார்த்து பகவானுக்கு முழுமையான ஒரு சேவகம் செய்த மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர், மிகச்சிறந்த ஒரு பக்தர், மிகச்சிறந்த ஒரு தொண்டன். அவ்வளவு சிறப்புகள் அவரிடம் இருந்தாலும் கூட எந்த காலகட்டத்திலும் அவர் வந்து பகவானை விட நான் சிறந்தவன், என்னை விட மற்றவர்கள் எல்லாமே ரொம்பவும் தாழ்மையான நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் துளி கூட இல்லாமல் சிரஞ்சீவியாக இன்னைக்கும் வந்து ராம கதை எங்கு நடந்தாலும் அங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு பகவானுடைய ஒரு கிருப்பை. அவரை வேண்டி வணங்கி நம்ம வந்து இந்த ஒரு ஹனுமான் ஜெயந்தி தினத்துல நம்ம அவரை பற்றி, அவருடைய மகிமையை பற்றி பேசியதன் மூலமாக அவருடைய கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பக்தி சாஸ்திரி வகுப்பிற்கு நாம் செல்ல இருக்கிறோம். பிரபு, ஒரே ஒரு சந்தேகம், இது ரொம்ப நாளா இருக்கு. ஏன் வந்துட்டு ஹனுமான் வந்து சிரஞ்சீவி அப்படின்னு கருதப்படுறாரு? அதான் அந்த சிரஞ்சீவி நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து அந்த வரம் கிடைக்குது. வரம் கிடைக்கிறத வச்சு அவருக்கு வந்து மரணமே அவங்க யாருமே அவருக்கு சாபமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
எல்லாத்துலயும் நீ வெற்றி பெற்று வந்துடுவே அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே கொடுக்குறாங்க. பெரிய காத்து அடிச்சாலும் நீ காத்துல சமாளிச்சிருவ, நெருப்பு அடிச்சாலும் நெருப்புல சமாளிச்சிருவ, நீர் அடிச்சாலும் நீர்ல சமாளிச்சிருவ அப்படின்னு எல்லா வரங்களும் அவருக்கு தரப்படுகிறது. அதனால அவருக்கு வந்து மரணம் எப்படி வர வைக்கணும் அப்படின்னு காலதேவனுக்கு தெரியவே இல்லையா. அந்த வரத்தை கொடுத்தது பிரபு வரத்தை நிறைய பேர் கொடுக்குறாங்க. பிரம்மதேவன் நிறைய. கொடுக்குறாரு, இந்திரதேவன் கொடுக்குறாரு, ஓகே. வாயு பகவான் கொடுக்குறாரு, எல்லாருமே கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வரம் அவருக்கு கிடைக்குது. அந்த ஓ. வஜ்ராயுதத்தால அடிச்சுட்டு அந்த வஜ்ராயுதத்தையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரதேவன் எந்த வஜ்ராயுதத்தால உன்னை நான் தாக்கினேனோ அந்த வஜ்ராயுதத்திற்கு இருக்கக்கூடிய மகிமை உன்னுடைய உடலுக்கு ஏற்படும் அப்படின்னா உன்னுடைய உடலுக்கு அழிவே இல்லைன்னு இந்திரதேவன் கொடுத்துறாரு. யூ வில் பி எவர் ஓகே. ஸ்ட்ராங். எப்பவுமே நீ ஸ்ட்ராங்கா இருப்ப, உன்னால எந்த ஒரு ஆபத்திலையும் உன்னுடைய உடலுக்கு வந்து சேதமாகாது அப்படிங்கிற மாதிரி அது கிடைச்சிடுது அவருக்கு. அந்த நேரத்துல ராமச்சந்திர பகவான் கடைசியா இந்த அவதாரம் முடிச்சுட்டு லக்ஷ்மணன் எல்லாருமே வந்து அயோத்தியால இருந்து போகும்போது அவருக்கு வந்து இன்னொரு பெரிய ஒரு குறை அவர்கிட்ட என்ன அப்படின்னா, கொஞ்சம் சின்னதா ஒரு கர்வம் வந்துடுது அவருக்கு. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நிறைய வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப குறும்பு செய்யும் பொழுது எல்லா சாதுக்களும் சேர்ந்து ஒரு சாபம் கொடுத்துடுறாங்க. நீ எல்லாத்தையும் மறந்துடுவ, உன்னுடைய திறமை எல்லாத்தையும் மறந்துடுவ, யாராச்சும் வந்து உங்ககிட்ட ஞாபகப்படுத்தினாலே மட்டுமே உனக்கு வந்து திரும்பவும் அது வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுதுதான் இந்த ஜாம்பவான் எல்லாருமே வந்து இலங்கையில இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, சீதாதேவி அங்க போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது யாரு போறது, யாருக்கு அந்த வலிமை இருக்கிறது, திறமை இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்ப ஜாம்பவான் சொல்றாரு, ஹனுமான் உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு, உனக்கு தெரியாது, உன்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கும்போதுதான் அவருக்கு எல்லாமே அந்த நினைவுகள் வந்து அவரு தென் இட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த மாதிரி கடைசியா அந்த யுகம் அந்த அவதாரம் முடியும் பொழுது இப்ப ராமச்சந்திர பகவானே சொல்லிடுறாரு, நீ சிரஞ்சீவியாக இருப்பதற்குத்தான் உனக்கு வந்து எல்லா தகுதிகளும் இருக்கிறது, அதனால நீ வந்து என்னோட வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக நீ எங்கெல்லாம் என்னை பற்றிய ஒரு புகழ் பாடப்படுகிறதோ, நாம சங்கீர்த்தனம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீ நிச்சயமாக இருப்ப, அனுபவித்துக் கொண்டிருப்பாய் அப்படிங்கிற ஒரு கடாட்சம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவர் சிரஞ்சீவி, அவர் இன்னைக்கும் இருப்பதாகத்தான் அனைவருமே எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா இடங்கள்லயுமே அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார்கள். தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு வந்து நம்ம 18 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா. 10வது அத்தியாயம் அப்படிங்கும்போது மிகச்சிறந்த ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல வந்து நம்ம கடைசியாக, அதாவது சத்துஸ்லோகியில நம்ம வந்து அர்ஜுனன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். யாரை பத்தி? பகவான் கிருஷ்ணரை பத்தி. அது வரைக்கும் கேள்விகளா கேட்டுக்கிட்டு இருந்த அர்ஜுனனுக்கு பகவானை பற்றிய எல்லா விஷயங்களுமே புரிய ஆரம்பிக்கிறது. புரிய ஆரம்பித்த உடனே அவர் பாடுறாரு இல்லையா, பரம் பிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரமம் பவன். பகவானை வந்து எல்லா விதத்திலையும் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவரை பற்றி வர்ணித்த பிறகு அவருக்கு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க தான் டாப்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, தயவு செய்து எனக்கு வந்து மேல மேல உங்களை பத்தி எனக்கு நிறைய நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் பொழுது பகவான் அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு வகையா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அர்ஜுனன் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எதை பத்தி? உங்களுடைய குளோரிஸை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. 18 ஸ்லோகம் வரைக்கும் அந்த குளோரிஸை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அர்ஜுனன் மற்ற மக்கள் அனைவருக்குமே, மற்ற மக்கள் அப்படின்னா குறிப்பாக பக்தர்கள் அல்லாதவர்கள், பகவானை பற்றிய, பகவானுக்கு எதிரிகள் கிடையாது, பகவானை பற்றி தெரியாதவர்கள், இது ஒரு காரணம் இல்லையா. பகவானே வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். ஒரு பக்தர்களுக்கு ஆச்சாரியர் மூலமாக, ஆன்மீக குருக்கள் மூலமாக எல்லா விஷயமும் தெரியலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தில் வராதவர்கள், சீட பரம்பரையில் வராதவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக அவருக்கு பகவானுடைய ஒரு சுப்ரமசி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், பகவானை பத்தி எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு. அதுக்குதான் அந்த 16, 17 அந்த ஸ்லோகங்கள், 18 ஸ்லோகங்கள், கடைசி 3 ஸ்லோகங்கள்ல பாக்குறது. ஒன்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரிவதற்காக, மற்றொன்று பௌதீகவாதிகள், மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னா ஒன்லி மேக்கிங் மணி, ஒன்லி டு என்ஜாய் த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. பர்சனல் ரீசன் அப்படிங்கும்போது அர்ஜுனன் வாண்டட் டு டேஸ்ட் த நெக்டர். எனக்கு வந்து இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்ம எப்படி பார்த்தோம், விதுரன் வந்து மைத்ரேய முனிகிட்ட பார்க்கும்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த பகவானை பற்றியோ அல்லது பக்தர்களை பற்றியோ கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது அப்படின்னு.
கிருஷ்ண கதா, கிருஷ்ணா ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த கிருஷ்ண கதா கேட்கும்போது எவ்வளவு சுவையாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு காரணத்திற்காகவும் அர்ஜுனன் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிருக்கோம். இந்த 19 42வது ஸ்லோகம் வரைக்கும் இதுல வந்து பகவான் கிருஷ்ணர் இந்த கேள்விகள் கேட்டாச்சு இல்லையா, அர்ஜுனன் வந்து கேள்விகள் கேட்டிருக்காரு. இதுல அவரை பற்றி எல்லையற்ற கல்யாண குணங்கள், பகவானினுடைய குணங்கள், பகவானினுடைய ஆற்றல்கள், பகவானினுடைய என்ன சொல்றது, அவரை பற்றி ஆல் டைப் ஆஃப் அப்ளூவன்சஸ், அதை எல்லாத்தையுமே வந்து பகவான் இப்ப சொல்ல போறாரு. எல்லாமே சொல்லிட்டு அவர் கடைசியா என்ன சொல்ல போறாருன்னா, இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றது. இப்ப நான் என்னுடைய பெருமைகளை பத்தி நான் சொன்னேன், என்னுடைய குணங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆற்றல்கள், என்னுடைய சக்திகள் எல்லாமே உனக்கு சொல்லியாச்சு அர்ஜுனா. இது எல்லாமே வந்து எல்லா பிரபஞ்சங்களிலும் வியாபித்திருக்கின்றன. இது இன்னும் ரொம்ப டீப்பா போனோம். ஐ திங்க் இட் வில் கம் இந்த நெக்ஸ்ட் சாப்டர்ல வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நாட் ஓன்லி இன் திஸ் பூலோகா, இந்த ஆற்றல்கள், பகவானினுடைய ஆற்றல்கள், அந்த விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மகாவிஷ்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகாவிஷ்ணு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஷீரோதகசாயி, கர்ப்போதகசாயி விஷ்ணு, காரணோதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாரி, 2வது இஸ் கர்ப்போதக, 3rd இஸ் ஷீரோதகசாயி விஷ்ணு. அது மாதிரி பார்க்கும்போது எல்லா பிரபஞ்சங்களிலும் அவர் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் அவர் சொல்லிட்டு, அவர் சொல்றாரு இதெல்லாமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிராக்ஷன் ஆஃப் மை எனர்ஜிஸ். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே ஒரு சின்ன பகுதி. ஒரு பெரிய மூட்டையில வந்து கடுகு, குட்டி குட்டி கடுகு போட்டு வச்சுட்டு அதுல இருந்து ஒரே ஒரு கடுகை எடுத்து இவ்வளவு ஆற்றலும் இந்த ஜஸ்ட் ஒரே ஒரு கடுகு அதுக்கு தான் சமம். அப்படிங்கும்போது பகவானினுடைய பரிபூரணமான ஆற்றல், அதுக்குதான் நிறைய ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இன்கன்சீவபிள் பொட்டன்சி. அப்படின்னா நீங்க உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க வந்து 10,000 வாட்டி பக்தி சாஸ்திரி எழுதி பாஸ் பண்ணாலும் கூட உங்களால அவரை முழுமையா புரிஞ்சிக்கவே முடியாது. தட் இஸ் த பொட்டன்சி ஆஃப் த சுப்ரீம் லார்ட். நான் வந்து 40 வருஷமா இருக்கேன் பிரபு, நான் அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கேன். பாகவதமா லெஃப்ட் ரைட் சொல்லுவேன், எப்படி வேணா சொல்லுவேன். அப்படின்னா கூட ஸ்டில் we are missing something. நம்ம கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி பகவானை பற்றி தெரிந்து கொண்டது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே பெரிய அகந்தை அது. அதுக்குதான் வந்து இன்னைக்கு எக்ஸாக்டா பகவான் பாருங்க எப்படி செட்டப் பண்ணிருக்காரு பாருங்க, ஹனுமானுடைய திறமைகள். ஹனுமான் வந்து ஒரு க்ஷணம் கூட அவர் வந்து மமதையில பேசின மாதிரி எங்கேயுமே வால்மீகி ராமாயணத்துல எழுதல. மற்றவங்க எல்லாருமே கூட விபீஷ்ணன் முதல் கொண்டு பகவானுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சில நேரங்களில் அவர்கள் அப்படி வந்து நிப்பாங்களாம். ஹனுமான் வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே என்னைக்குமே பேசினதே கிடையாதான். அவ்வளோ சச் அ ஹம்பிள் பர்சன். வாட் எவர் த ஆல்மைட்டி சேஸ், என்னுடைய பக்தர்கள் என்ன சொல்றாங்க, பகவானுடைய பக்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம் தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்ட் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பகவான் இங்க வந்து அவருடைய அப்ளூவன்சஸ் எல்லாமே இருந்தாலும் கூட இது எல்லாமே நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு போர்ஷன் தான்ப்பா அப்படிங்கிறது தான் இந்த 19 42 வரைக்கும் ஆன ஸ்லோகங்கள். 39 ஸ்லோகம் அது வந்து பகவான் அந்த மாதிரி அவரை பற்றி கூறக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்து நம்ம ஓவராலா பாத்தீங்கன்னா இட் வில் பி a repeated message about the glories of the supreme lord. அவரை பத்தின ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ we are planning to have a group discussion. 39 வரைக்கும் நீங்க குரூப் டிஸ்கஷன் நீங்க பண்ண போறீங்க. 40, 41, 42 நம்மளுக்கு வந்து we will describe. of course இந்த 20 ஸ்லோகமுமே வந்து நான் ஓவராலா உங்களுக்கு வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன் நான். ஸோ we are going to form 3 groups. மொத்தம் 3 குரூப்புகள். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து எழுதி வச்சுக்கோங்க. I will show the slide anyhow. First group will be 19 to 25. தெரியுதா உங்களுக்கு? Tenth chapter, sloka 19 to 39 is for our group discussion exercise. 19 25 group 1, 26 32 group 2, 33 39 group 3. (19 to 25, 26 to 32, 33 to 39, group 3. பார்த்தாச்சா? ஓகேவா?
இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய க்ளோரிஸ் தான். அவர் எப்படி எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்து இருக்கிறார் அப்படிங்கறத பல்வேறு இடங்கள்ல சொல்லுவாரு. யூ கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபை, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு பகவான் எங்க இருக்காரு, எந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு, இந்த ஸ்லோகத்துல நீங்க படிச்ச ஸ்லோகத்துல எந்த ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை கண்டுபிடிச்சு, இஃப் யூ வாண்ட் 1 or 2 persons can be a volunteer, like be a representative of the group. நீங்க வந்து அதை பத்தி விளக்கம் தரலாம். வேற யாராச்சும் ஏதாவது பேசணும்னா கூட நீங்க தாராளமா பேசலாம். மூணாவது கருத்து சொல்லி, மூணாவது வந்து 33 இருந்து 39 வரைக்கும் அதனுடைய கருத்து, அதனுடைய கேள்வி என்ன? எல்லாமே இதுதான். இந்த 19-20 ஸ்லோகமுமே அவருடைய க்ளோரிஸ் தான். பகவான் எங்கெல்லாம் வியாபித்திருக்காருன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே போவார் அவரு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம பாக்குற எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா ஐட்டங்களையுமே பௌதீகம் ஆன்மீகம் எல்லாமே அதுல கலந்தது. அவருடைய பிரசன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, இதுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. 39 ஸ்லோகங்களையும் அவர் அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். அவர் எதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த டிஸ்கஷன் டைம்ல யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஜூம் பண்ணா பிரபுஜி என்னோ வந்தது. என்ன மாதாஜி? என்னோ ஸ்லைடு வந்தது தெரியல பிரபுஜி. அது அந்த ஸ்லைடு தான் நான் காமிச்ச ஸ்லைடு தான், அந்த குரூப் ஸ்லைடு. அது பாக்கலையா நீங்க இதுக்கு முன்னாடி? தெரியல பிரபுஜி எனக்கு. எல்லாரும் பாத்தீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்தோம். ஒன்லி மாதாஜியுடைய உங்க மொபைல் கொஞ்சம் சரியா வச்சுக்கோங்க மாதாஜி. மேபி அது மொபைல்ல உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல எனக்கு. பிரபுஜி அந்த ஸ்லைடு ஒரு தடவை போடுங்க பிரபுஜி. மாதாஜி அதுல ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்லோகா நம்பர் பிரபு சொன்னதுதான். ஸ்லோகா நம்பர் தான் நான் காமிச்சேன், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எழுதிக்கிட்டீங்க இல்லையா, நான் பேசும்போது எழுதிக்கிட்டீங்க இல்லையா? குரூப் 1 19ல இருந்து 19 இருந்து 25 26 இருந்து 42 33 இருந்து 39. இப்போ நான் எந்த இதுல இருக்கேன்? இனிமேதான் தெரியும். மாதாஜி குரூப் ஃபார்ம் பண்ணும்போது தெரியும். நீங்க அக்செப்ட் பண்ணணும். நான் இப்ப வந்து ஜூம்ல அதை போடுவேன். அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இன்னும் நான் ஸ்டார்டிங்ல மறந்துட்டேன். யசோதா பாலிகா மாதாஜின்னு சொல்லிட்டு பஹ்ரைன்ல இருந்து ஒரு புதுசா ஒரு மாதாஜி இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம குரூப்ல. So we are welcoming that Mataji for our session by chanting one time Hare Krishna mantra. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Rama, Hare Rama, Hare Rama, Rama Hare. Thank you Mataji. Yashoda Palika Mataji, welcome to our group. Thank you Prabhuji for accepting me in your Hare Krishna. Yeah, thank you Prabhuji. So நீங்க எல்லாமே இப்ப நான் சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறேன். 3 குரூப் நான் ஃபார்ம் பண்ண போறேன். எல்லாருக்கும் வந்துடுச்சு இல்லையா? வந்துருச்சு. You can all accept. யசோதா பாலிகா மாதாஜி, நீங்க பிளாக் ரூம் நம்பர் 1ல உங்களுக்கு அசைன் ஆயிருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகே ப்ரோ, திரும்பி ஸ்கிரீன் போயிடுது. இந்த ஸ்கிரீன் போடுங்க பிரபுஜி, திருப்பி நான் அக்செப்ட் பண்றேன், ஜாயின் பண்றேன். இல்ல மாதாஜி, ஒரு வாட்டி தான் போட முடியும். அது வரும்போது நீங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ணணும். ஐயோ, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யசோதா மாதாஜி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிரபுஜி திரும்பி போயிடுது. பிரபுஜி வரல, அக்செப்ட் பண்ணும்போது திரும்பி போயிடுது. கேன் யூ சாரி பிரபுஜி, ஒன் மோர் டைம் பண்ணுங்க, நான் உடனே அக்செப்ட் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க, டக்குன்னு பண்ணுங்க. தாரக் மாதாஜி, உங்களுக்கு என்னாச்சு? நானும் பண்ண இருக்கு இல்லையா உங்களுக்கு? இல்ல மூவ் பண்ணுமா உங்களை? இல்ல மூவ் பண்ண இல்ல பிரபு, நானும் பண்ணல. ஓகே, இப்போ நான் பண்ண போறேன் உங்களை. ஓகே ஓகே சரி, அக்செப்ட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஓகே ஓகே.
கோகுலமத்த மதஜி, ஐ மூவிங் யூ டு ரூம் நம்பர் 1. ஓகே, அங்க நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. யசோத பாலிகா மதஜி, என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. எல்லாரும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சரி. சரி, யாரு எந்தெந்த குரூப்ல இருந்து யார் யார் பண்ண போறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. குரூப் Yes, 1 19 இருந்து 25. ஆஹா. இந்த குரூப்ல நான் சொல்றேன் பிரபு. சொல்லட்டுமா? ஓகே, ஆரம்பிங்க மதஜி. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓரளவு புரிஞ்சிருக்கிறதா சொல்றேன் பிரபு. ஏதாவது தவறா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க பிரபு. சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 18ல வந்துட்டு 19ல இருந்தா ஆரம்பம். 18ல வந்து இங்க அர்ஜுனன் வந்து கேட்டிருக்காரு, பகவானுடைய யோக சக்தியை பத்தி நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. உங்களை பத்தி நீங்க சொல்றப்ப அதை கேட்கும் போது வந்துட்டு நான் வந்துட்டு அந்த நெக்டரை வந்து நான் வந்துட்டு சுவைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 19வது ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து அவருடைய அந்த விபூதி யோகத்தை பத்தி சொல்றாரு. எப்படி வந்துட்டு அந்த விபூதி யோகம்ங்கிறது என்னன்னா பகவானுடைய தன்னிகரற்ற வைபவத்தை வந்து குறிக்குது. அவர் வந்து எதுல வந்துட்டு அவருடைய சிறப்பு தன்மை அதை பத்தி வந்துட்டு சொல்லப்படுது. இது வந்து அமரகோஷ அகராதியில வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரோட வைபவங்கள் வந்து சொல்றது வந்து நிறைய இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து ஜீவாத்மாவுக்கு ஓரளவு தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுல நிறைய இருக்கு. பிரபு சொன்ன மாதிரி வந்துட்டு அது ஒரு துளி அளவு. இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க பகவான் இங்க கொடுக்குறாரு. இதுல வந்து ஒரு துளியே இந்த அளவுக்கு இருக்கு, அத பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணரோட வைபவங்கள் வந்து அத பத்தி வந்து கேக்குறப்ப வந்துட்டு இந்த தூய பக்தர்கள் வந்துட்டு ரொம்ப ஆனந்தத்தை அடையிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த ஜட உலகத்திலயும் சரி ஆன்மீக உலகத்திலயும் சரி அவருடைய சக்திகள் வந்து பறந்து விரிந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 20வது ஸ்லோகத்துல வந்துட்டு குடாகேஷ அப்படின்னு சொல்லிட்டு 19வது ஸ்லோகத்துல பகவானினுடைய வைபவங்கள்லாம் வந்து ஒரு சிறு துளிதான் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்க இல்லையா? அதற்கு வந்து ஒரு சமஸ்கிருத பதம் ஒண்ணு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஸ்லோகத்துல. அதை கண்டுபிடிச்சிங்களா என்னன்ட்டு? அந்த பிராதான்யத்தை அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல அது சாரி நான் சொல்லலாம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு 20வது ஸ்லோகத்துல வந்துட்டு குடாகேஷ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுனனா. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அறியாமைங்கிற இருள்ல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறவங்கள ஆன்மீக உலகத்துல வந்துட்டு
சாரி உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் பல்வேறு வழிகளில் பரமபுருஷ பகவான் எவ்வாறு தோன்றுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கறதால கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்துட்டு குடாகேஷ அப்படின்னு அழைக்கிறாரு. முழுமுதற் கடவுள் வந்துட்டு தன்னோட சொந்த விரிவங்கத்தின் மூலமா வந்து புருஷ அவதாரத்தை ஏத்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு அவர் தான் வந்துட்டு மெயின் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா உயிர்கள்லயும் வந்துட்டு பகவான் வந்து இருக்காரு, எல்லாத்துலயும் நடுவாவும் முடிவாவும் இருக்கிறாங்க. இந்த இதுதான் வந்துட்டு பகவத்கீதை முழுவதுலமா வந்துட்டு மெயினா வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே பகவான் கிட்ட இருந்து தான் தொடங்கப்பட்டிருக்கு. அவளாலதான் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்றது, அவர்கிட்டதான் அவர் அதுதான் கடைசியில கலந்துடுது அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 21வது ஸ்லோகத்துல இருந்து அவருடைய ஒவ்வொரு இதுலயும் சொல்றாங்க, ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணுவா இருக்கேன், ஜோதிகள்ல வந்துட்டு சூரியனா இருக்க, மருத்துக்கள்ல மரிஷி, அதாவது அது மருத்துக்கள்ங்கிறது ஒரு காற்றை பத்தி சொல்லப்படுது. அதுலயும் வந்துட்டு ஆகாயத்துல 50 விதமான காற்று வீசி கொண்டிருக்கான். அதுல வந்துட்டு அந்த காற்றை கட்டுப்படுத்துற தேவர் வந்து மரிஷி. அந்த மரிஷி வந்து கிருஷ்ணரோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நட்சத்திரங்கள்ல வந்துட்டு நான் வந்துட்டு நிலவு அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதுல வந்துட்டு இன்னும் அடுத்த ஸ்லோகாஸ்ல வந்துட்டு வேதங்கள்ல நான் சாம வேதம், தேவர்கள்ல வந்து ஸ்வர்க்க மன்னனான இந்திரன் அப்படின்னு சொல்றாரு. புலன்கள்ல நான் மனம், உயிர்வாளியில வந்துட்டு உயிர் சக்தி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நமக்கு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அவருக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு என்ன நினைவூட்டுறாருன்னா, நான் வந்துட்டு குறிப்பா வந்துட்டு நமக்கு உள்ளேயும் நம்மளுடைய மனமாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து அங்க சொல்றாரு. நம்மளோட மனமாவும் அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாரு. அப்புறம் அடுத்ததுல வந்து எல்லா ருத்ரர்கள்லயும் நான் சிவபெருமான், யக்ஷராஷர்கள்ல வந்துட்டு நான் வந்துட்டு குபேரன் அப்படின்னு சொல்றாரு. வசுக்கள்ல நான் வந்து அக்னி, மலைகள்ல நான் வந்து மேரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது 23. இதுலதான் வந்துட்டு இது வந்து எல்லா பல்வேறு சக்தி மிக்க தெய்வ வடிவங்கள்ல வந்து அவர் வந்து சொல்றாரு. இது எல்லாமே வந்துட்டு பிரபஞ்சத்தோட அனைத்து அம்சங்கள்லயும் நம்ம பகவானை பார்க்கணுங்கிற பார்வையை நம்மளுக்கு வந்துட்டு இது நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்கடுத்து வந்து 24ல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு நான் வந்து குருமார்கள், அப்புறம் புரோகிதர்கள்ல வந்துட்டு பிரகஸ்பதியா இருக்கேன், சேனாதிபதியில கார்த்திகேயன், அப்புறம் நீர்த்தேக்கங்கள்ல வந்து சமுத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு மகர்ஷிகள்ல நான் வந்து பிருகு, அப்புறம் சப்தங்களில் அதாவது அந்த சப்தங்கள்ல ஓம்காரம், யாகங்கள்ல வந்து திருநாம ஜபம், அசையாதனவற்றவர் வந்து நான் இமயமலை அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்துட்டு அந்த அதுதான் ஓம்காரம் யாகங்கள்ல நமக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து கிளியரா சொல்றாரு, நான் வந்து நாம ஜபம் அப்படின்றே சொல்றாரு. நம்மளுக்கு இங்க வந்துட்டு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மகா மந்திரம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் மகா மந்திரத்துல பகவான் இருக்காருங்கிறத வந்துட்டு இதை நமக்கு கொடுத்திருக்காரு பகவத்கீதையில. யாராவது நம்மள கேட்டா கூட நம்ம சொல்லலாம், டீச்சிங் பர்பஸ்ல இது யூஸ் ஆகும். அசையாதனவற்றில நான் இமயமலைன்னு சொல்றாரு. முன்னாடி ஒரு இடத்துல மேருன்னு சொல்லியிருக்காரு. பட் அது வந்து மலைகள்ல நான் மேரு, அது வந்து சுப்பீரியர்னு மலைகள்ல. ஆனா மேருமலை வந்து நகரக்கூடியது மேருமலை வந்து நகரக்கூடியது அப்படிங்கறதால அதுக்கப்புறம் வந்துட்டு சில சமயங்கள்ல மேருமலை நகரக்கூடியது. அதனால வந்து இமயமலை வந்து அசையாதனவற்றில இமயமலை அப்படின்னு பகவான
தன்னா சொல்லிக்கிறாரு. சோ இது எல்லாமே பகவான் எதுக்கு ஒவ்வொன்னுத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துலயும் அவர் தன்னுடைய சுப்பீரியாரிட்டி எதுல இருக்கிறதோ அதை சொல்றாரு. எங்க ஒளி, எங்க அழகு, எங்க ஞானம், எங்க சக்தி இதெல்லாம் இருக்கிறாங்களோ, எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அங்க வந்து பகவான் வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். பகவானை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க நாம கத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லப்பட்டு இருக்கா. இதுல இருந்து நம்ம வந்து நம்ம பகவான் கிட்ட வந்து நம்ம அந்த நன்றி உணர்வை வந்து நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எப்படி பகவான் எல்லா இடத்துலயும் இருந்து நம்மளுக்கு வியாபிச்சு இருக்கிறாரு, இத வந்து நம்ம நன்றி உணர்வோட ஏத்துக்கணும். பகவானுடைய இந்த விபூதி இத பார்த்து நம்ம வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம அதுக்கு பதிலா வந்துட்டு நம்ம வந்து அமைதி, நம்ம ஆனந்தத்தை நம்ம அடையணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த தூய பக்தர்கள் வந்துட்டு இதெல்லாம் பேசி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆனந்தம் அடைகிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பிரபு இந்த 6 ஸ்லோகங்கள்ல இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி குட். வேற யாராவது பாயிண்ட் ஆட் பண்ணணுமா இந்த குரூப்ல? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. 26ல இருந்து 32 நான் சொல்றேன். இல்ல இருக்கட்டும். அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல வேற ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணுமா? இல்லைங்க பிரபு, இல்லைங்க பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒண்ணே ஒண்ணு வேணா நான் சொல்லட்டுமா பிரபுஜி? ஹரே கோபாலிகா, சொல்லுங்களேன். இப்போ இந்த யாகங்களில் நான் திருநாம ஜபம்னு சொல்றாரு பகவான். ஆனா ஏன் திருநாம ஜபம் சொல்றாருனாக்க, யாகங்கள்லாம் அந்த காலத்துல யாகம்னு பண்ணா கண்டிப்பா அதுல வந்து மிருக பலி இருக்கு. சோ இப்ப திருநாம ஜபம்னாக்கா அதுல வந்து மிருக பலி அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால யாகங்களில் நான் திருநாம ஜபம் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் கொஞ்சம் நோட் பண்ணி ரைட். யாகத்துல வந்து எப்பவுமே மிருக வதம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த பிராமணருடைய தகுதிகளை நிர்ணயிப்பதற்காக அப்பப்ப பண்ணி பார்த்துப்பாங்களே தவிர ஒவ்வொரு யாகத்துக்கும் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரங்கள்ல கிடையாது. அந்த சத்திய காலத்துல எல்லாம், சத்திய யுகத்துல எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனிஹவ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் யூ ஆர் ரைட். ஓகே. இப்போ நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இது வந்து நாட் நெசசரிலி ஃபார் குரூப் 1, எல்லாருமே நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்த ஒரு 7 ஸ்லோகத்துல நீங்க எசன்ஸ் ஆர் சம்மரி அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்றேன் பிரபுஜி. சொல்லுங்க. எல்லாமாக நான் இருக்கேன், எல்லாத்துலயும் நான் இருக்கேன், எல்லா காரணத்துக்கும் காரணமாக இருக்கேன். சரி அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா திஸ் இஸ் ரைட் ஆன்சர். இஸ் காஸ் ஆஃப் ஆல் காசஸ். ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருக்காரு அப்படின்னு. அடுத்த கேள்வி, நம்ம உடல், இப்ப நம்ம எல்லாருமே உடல் இல்லையா? இந்த பூலோகத்துல நம்ம எல்லாருமே ஒரு உடலாக இருக்கிறோம். அந்த உடல் அப்படிங்கும்போது அந்த உடல் என்ன கலவையால் செய்யப்பட்டது? கலவையால் செய்யப்பட்டிருக்கு. வெரி குட். பஞ்சபூதங்கள் கலவை. பஞ்சபூதங்களை தனித்தனியா பிரிச்சிருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப நிலத்தை என்னன்னு சொல்லுவீங்க? நெருப்பை என்னன்னு சொல்லுவீங்க? ஆகாயத்தை என்னன்னு சொல்லுவீங்க? தனித்தனியா. நீங்க இந்த கலவையை சொல்லல, இப்ப தனித்தனியா ஒரு நிலத்தை நீங்க பாக்குறீங்க. நெருப்பு வந்து தொட உணர்வு. இல்ல ஐ எம் நாட் ஆஸ்கிங் தி குவாலிட்டி. நிலம் பூமாதேவி, எந்த ஃபேமிலி? நிலம் பூமாதேவியா எடுத்துக்கலாம் பிரபு. அதுலயும் வந்துட்டு பகவான் நீர் கங்காதேவி. இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சம் டிஸ்டர்பன்ஸ் இஸ் கமிங். வேற யாராச்சும் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரோ பேக்ரவுண்ட்ல யாரோ பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இத என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இந்த நீரு, நிலம், மண்ணு இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? மூலக்கூறுகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம் பிரபு. மூலக்கூறுகளில் மூலக்கூறுன்னு சொல்லலாம். மூலக்கூறு, பஞ்சபூதம். இத வந்து நம்ம ஜட பொருள்னு சொல்லலாம் இல்லையா? ஜட பொருட்கள்னு சொல்லலாம். ஆமா ஆமாம் பிரபு. நம்மெல்லாம் யாரு? ஆத்மா. ஆமா, ஜீவாத்மாக்கள்.
ஜீவாத்மாக்கள். அது பகவான் விடான்ஸ். இந்த ஜடம், இந்த 5 வந்து ஜடம் இல்லையா? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல சந்தேகம் பிரபு. இல்லை. அந்த ஜடம் வந்து உங்களோட அந்த ஜடத்துக்கு உணர்வு இருக்கா? இல்ல இல்ல. 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 ஆனா உங்களோட சேர்ந்த உடனே அதுக்கு எப்படி உணர்வு வருது? ஆத்மா அது இருக்கு அதனால. அது ஜடம் பகவானோடது ப்ரோ. சரி, அந்த ரெண்டு ஜடம் மகத்தத்துவம் சேர்ந்தால் 2 ஜடம் சேர்ந்தால் உணர்வுகள் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது பிரபு. கிடைக்காது ப்ரோ. ஆனா நம்மளோட சேரும்போது அந்த ஜட வஸ்து மூலக்கூறு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மூலக்கூறுக்கும் ஒரு உணர்வு வந்துடுது அந்த நேரத்துல. அப்படின்னா நம்ம உடல் ஆனது இந்த ஜட பொருட்களால் ஆனது. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகமும் கிடையாது இல்ல. இல்ல. நம்ம பாடி இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் தீஸ் மெட்டீரியல் இன்கிரிடியன்ஸ், வாட் எவர் நேம் யூ கால் இட். அந்த ஜட வஸ்துக்கள் பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடம்பு. அப்ப அது எல்லாமே வந்து இந்த ஜட பொருளினுடைய கலவை நம்ம உடம்புல இருக்கு. தனித்தனியா அந்த ஜட பொருட்களுக்கு உணர்வுகள் இல்லை என்றாலும் கூட they don't have a consciousness. ஆனா நம்ம உடம்புக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் இஸ் தி சோல் நம்ம சொல்றோம் இல்லையா. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி எட்டர்னல், நிரந்தரமாக. அதுக்கு வந்து எப்போதுமே அந்த உணர்வு என்பது இருக்கும். அதனால 2 ஜட வஸ்துக்களினால் நம்முடைய கான்சியஸ்னஸ் நம்மளால செய்ய முடியாது. we cannot produce. இந்த ஓவராலா அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 ஸ்லோகத்துக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு, அப்கோர்ஸ் இது வந்து ஆஸ் அ டிவோட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஃப்ரெண்ட் இதுல நம்ம படிச்சிருக்கோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். இங்க பகவான் என்ன சொல்ல வர்றாரு அவருடைய மகிமையை பற்றி. இப்போ வந்து அர்ஜுனன் வந்து இஸ் அ டம்ப், ஒண்ணுமே தெரியாது. நம்ம பார்த்தோம் இல்லையா 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி, அர்ஜுனன் இந்த கேள்வி எல்லாம் எதுக்காக கேட்கறான் அப்படின்னா காமன் பீப்புள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறான் அப்படின்னு. சோ அந்த காமன் பீப்புள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவும் சொல்ற பகவான் உங்க எல்லாருக்குமே உங்க கை ஆடுது கால் ஆடுது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே நான் தான். எப்படி அவர் காரணமாக இருக்கிறார் என்றால் தட் மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஜட பொருட்களும் அந்த ஆத்மாவிற்கும் சேர்ந்த ஒரு கலவை. அதற்கு வந்து ஒரு உயிர் கிடைக்கிறது, ஒரு உணர்வு கிடைக்கிறது. அப்படின்னா அந்த உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ் இஸ் எட்டர்னல், நிரந்தரம். அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 7 ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதம். அதுதான் பிரபு, உயிர்வாழிகள்ல வந்து நான் வந்து உணர்வு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நமக்குள்ளேயும் இருக்காரு அப்படிங்கறதையும் அங்க வந்துட்டு சொல்லி காட்டிடுறாரு, சொல்லி கொடுத்துடுறாரு அவரு. ஆமா. சோ நம்ம அதுதான் ரொம்ப மெயினா நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுற எல்லா விஷயங்களுமே எல்லாமே உயிர்வாழிகள் தான் இல்லையா. நம்ம வந்து ஒரு இயற்கையாக மற்ற எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், காற்றை பாக்குறோம், சூரியனை பாக்குறோம், எல்லாத்தையுமே பாக்குறோம். இந்த உயிர்வாழிகள் நம்மளுக்கு வந்து அந்த காம்பினேஷன் அப்படின்னு தெரிஞ்சப்போ எதனால நமக்கு வருது அப்படின்னா அது அந்த பகவான் நம்ம கிட்ட இருக்கிறதால. லைக் ஐ டோல்ட் யூ ஆஸ் அ டிவோட்டி நம்மளுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து பகவான் நீங்க எதற்காக அவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிஞ்ச அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி அந்த 22வது வருஷத்துல அவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் இல்லாம ஒண்ணுமே அசையாது. ஸோ அவரு தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப நான் தான் சந்திரன், நான் தான் இந்திரன், நான் தான் காத்து அப்படின்னா அது மேல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு, பிகாஸ் we are not directly realizing all those things. ஆனா நம்ம உயிர், நம்ம உடம்பு, அதை பத்தி நம்ம திங்க் பண்ணும்போது அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த உடம்பானது எப்படிப்பட்ட உடம்பு என்றால் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் ஜடம். ஆனா அந்த ஜடத்துக்கு தனித்தனியா எந்த விதமான உணர்வுகளும் இல்லாம இருக்கும்போது when it is combined together as a body, அந்த உடலுக்கு எப்படி உணர்வு கிடைக்கிறது அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. காரணம் வந்து நான் அதுல இருக்கேன், ஒரு சின்ன அங்கமாக, ஆத்மாவாக. அந்த உணர்வை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னா அவரு நம்ம கிட்ட வர்றதாலதான் நம்மளுக்கு அந்த உணர்வு வருது. அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிகள்கிட்டயுமே பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனா அதை தெரிஞ்சு அதை வந்து பகவான் இருக்காருன்னு தெரிஞ்சு கூட அதற்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்காம எவ்வளவோ ஜீவராசிகள் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அ ஸ்னேக் ஆர் லைன் ஆர் வாட் எவர் அனிமல்ஸ் வி ஆர் நாட் டாக்கிங். ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்மளால பேச முடியுது, கையாட்ட முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த பகவானாலதான் தெரிஞ்சு கூட
நம்ம வந்து அந்த பகவானுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தப்படத்தக்க விஷயம். நான் நம்மளுக்காக சொல்ல வரல, இன்னைக்கு இருக்கிற இந்த லோகம், இந்த பௌதீக லோகத்துல வந்து எவ்வளவோ பேருக்கு வந்து அந்த பகவானினுடைய மகிமை தெரியாம அவங்க ஆடுறதுக்கு, அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த பகவான் தான் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாம இருக்கே அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஒரு இட்ஸ் வெரி சேட் பாயிண்ட் ஃபார் தட். ஓகே, வெரி நைஸ். எல்லாமே நீங்க கவர் பண்ணிருக்கீங்க ஆல்மோஸ்ட். நவ் விச் இஸ் த நெக்ஸ்ட் குரூப் ஃப்ரம் 24 இருந்தா 26 இருந்தா 26 to 32. ஓகே, மாதா ஜெயலட்சுமி மாதா சொல்லுங்க. எல்லாத்துலயும் நானே இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. உதாரணமா மரங்களுக்கு அரசனான அரச மரம், வேத தேவ ரிஷிகளில் சிறந்தவரான நாரதர், கந்தர்வர்களில் சிறந்தவரான சித்திரரதன், மிகச்சிறந்த சித்தரான கபிலமுனி அவராக இருக்கிறேன்கிறது. அப்புறம் பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் கடையும் போது தோன்றிய உச்சைஸ்ரவா குதிரையாகவும், ஐராவதம் என்னும் யானையாகவும், சிறந்த மனிதர்களில் மன்னனாகவும் இருக்கிறேன்கிறாரு. சக்தி வாய்ந்த ஆயுதமான வஜ்ராயுதம், பசுக்களில் சிறந்த சுரபி பசு, நல்ல குழந்தைகள் உருவாக்குவதற்கு காரணமான காமதேவனான மன்மதன், சர்ப்பங்களின் சிறந்த வாசுகியாக இருக்கிறேன்கிறது. அப்புறம் பல தலைவிட நாகங்களில் அனந்தனாகவும், நீரில் வாழும் இனங்களில் வருணதேவனாகவும், முன்னோர்களில் அரியமாகவும், நீதிபதிகளில் மரணத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிபதியான யமனாகவும் இருக்கிறாரு. நாத்தியர்களான தைத்தியர்கள் குடும்பத்துல பிரகலாதன் பிறந்தாலும் அவர் பிரகலாதனாகவும், அடக்கி ஆழ்வர்கள்ல காலமாகவும், மிருகங்களின் அரசனான சிங்கமாகவும், பறவைகளின் அரசனான கருடனாகவும் இருக்கிறாரு. அப்புறம் தூய்மைப்படுத்துவதில் வாயுவாகவும், ஆயுதம் தருத்தவர்களில் ராமனாகவும், மீன்களில் நான் மகர மீனாகவும், பாயும் நதிகளில் சிறந்த கங்கையாகவும் இருக்கிறேன்கிறது. அப்புறம் ஜடப்படைப்புக்கு காரணமான மகாவிஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு, இவங்களால படைக்கப்பட்டிருக்கு ஜடப்படைப்பு. இறுதியில் சிவபெருமான் இவர்களை அழிக்கிறாரு. இவர்கள் எல்லாரும் பரமபுருஷ பகவான். ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு மாதிரி முடிச்சிட்டீங்களா? வேதங்கள், 6 வேத அங்கங்கள், வேதாந்த சூத்திரம், தர்மசாஸ்திரம், நியாய சாஸ்திரம், புராணங்கள், இவற்றின் ஆன்மீக அறிவியை வழங்கும் வேதாந்த சூத்திரமும் நானே என்று அவர் பரமபுருஷ பகவானாகவே இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாத்துலயும் அவர் இருக்கார், எல்லாமாக இருக்கிறார். வெரி குட். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா? இல்ல பிரபு, என்னெல்லாம் கிரேட்டா இருக்கோ இந்த லோகத்துல அது வந்து பகவானால தான் இதுல ஒரு கிரேட்னஸ் வருது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா? மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே நம்ம வந்து எதெல்லாம் சிறந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்துல, இப்ப இவர் இங்க வந்து கொடுத்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்பீஷீஸ்ல தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த சுப்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள், மீன்களில் நான் வந்து சுறா அப்படின்னு அவர் சொல்றாரு, ஷார்க், ஐ எம் த ஷார்க் இந்த ஃபிஷஸ் அப்படிங்கிறார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த மீன் இனத்திலேயே வந்து அவர் யாரு அப்படின்னா அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த. அதே போல காற்று அந்த காற்று நான் தான் அப்படிங்கும்போது அந்த காற்றினுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு அசுத்தங்கள் இருந்தாலும் அதை அந்த காற்று அடிச்சு அதை எடுத்துட்டு போயிடுது, பியூரிஃபையர் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம கலங்கத்தை எல்லாமே துடைக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது அது யார் அப்படின்னா அந்த பகவான் தான். ஆனா அது எந்த அளவிற்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம், அந்த மாதாஜி சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு போதும் சிறந்த ஒரு யாகம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீஸ் அ பியூரிஃபையர். எப்படி வந்து காற்று ஒரு பலம் வாய்ந்த ஒரு காற்று, இயற்கையினுடைய சக்தி அந்த காற்று. அப்படி பார்க்கும்போது
அந்த பகவானுக்கு எல்லாமே இருக்கிறது. இதே மாதிரி காடுகளில் அரசன் அப்படிங்கும்போது சிங்கம். அந்த சிங்கம் யார் அப்படின்னா பகவான். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா he is telling everywhere. அதுதான் பின்னாடி வரப்போற ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறார். எல்லா விஷயங்களிலுமே நான் தான் முக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. ஆல்மோஸ்ட் யூ கவர்ட் ஆல் த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் குரூப் என்ன குரூப்? லாஸ்ட் குரூப் இல்லையா? 32 to 39 யார் பண்ணுவீங்க? பிரபுஜி வீடியோ தெரியல. 33 to 39 பிரபு. ஏன் வீடியோ தெரியலையா? இல்ல உங்க வீடியோ வந்து இதுல வரல, அது மெயினான நோ இட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு அசுரர்களில் பிரகலாதன் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு ஹரே இல்லைங்களா கிருஷ்ணா. பிரபு? அது எப்படி அதை புரிஞ்சுக்கணும் ஹரே நம்ம கிருஷ்ணா மாதாஜி? பிரபு 33. சரிங்க மாதாஜி, ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காங்க. அசுர குலம், அதாவது அசுர குலத்துல அந்த அசுரர்களிடமும் அந்த தெய்வீக குணம் இருக்கு இல்லையா? அந்த தெய்வீக குணம் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரகலாதர் அவருடைய தகப்பனார் ஹிரண்யகசிப்பு இல்லையா? அந்த ஹிரண்யகசிப்பு இஸ் நோன் as தி பெஸ்ட் டெமன். சிறந்த அரக்க அவார்டு யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னா அது ஹிரண்யகசிப்புக்கு தான் கொடுக்க முடியும். அவரை காட்டிலும் கொடுமையான ஒரு அரக்கன் யாருமே கிடையாது. நம்ம எங்கேயுமே படிச்சதே கிடையாது. ராவணன்லாம் கூட செகண்டரி, கம்சன்லாம் கூட செகண்டரி. ஸோ ஹிரண்யகசிப்பு அப்படிங்கும்போது அரக்கர்களுக்கே ஒரு இலக்கணமாக விளங்கியவன். காரணம் என்ன அப்படின்னா அவரை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. எல்லா உலகமுமே அவரை பார்த்து பயந்தது. அவர்கிட்ட இருந்த அந்த சாப விமோச்சனம் அப்படிங்கும்போது பகவான் ஒரு ஸ்பெஷலான ஒரு அவதாரம் எடுத்துதான் அவரை வதம் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த ஹிரண்யகசிப்பு அந்த அரக்கனுடைய குணம். அப்படிப்பட்ட குணம், அந்த அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல ஒரு ஆன்மீகமாக பிரகலாத மகாராஜா, அதன் பிறகு அவருடைய சந்ததியான பலி மகாராஜா. பலி பாத்தீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி லைக் பிரகலாத், பட் அவரும் வந்து அதே டைனாஸ்டி, அதே கிளான். அந்த அரக்க குணம் ஹிரண்யகசிப்பு கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன் அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படி ஹிரண்யகசிப்புடைய கொள்ளு பேரன் பலி மகாராஜா. அங்க ஒரு ஆன்மீக குணம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுவும் நான் தான். சோ அந்த அரக்க குணத்தை கொடுத்ததுமே பகவான் தான். அவனுடைய வரம் வேண்டி பிரம்மதேவன் வரம் கொடுக்கிறார் அப்படின்னா பிரம்மா இஸ் ரிப்போர்ட்டிங் டு கிருஷ்ணா, இல்ல மகாவிஷ்ணுவுக்கு அவரு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்ததே இந்த பகவான் தான். பிரம்மா வந்து அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இல்ல, சத்யாவேஷ அவதாரா குண அவதாரா. அவருக்கு அந்த பவரை கொடுத்தது யாரு? பகவான் கிருஷ்ணர். சோ அந்த அரக்க குணம் என்கிட்ட வரணும், உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். அந்த அரக்க குணத்தை உங்ககிட்ட வர வச்சதே நான் தான். ஸோ அந்த அரக்கர்களிடமே இருப்பதும் அந்த பகவான் தான். உனக்கு ஸ்பெஷலா எதுவுமே வரல, அந்த குணம் கொடுத்ததே நான் தான். என்னாலதான் உனக்கு அந்த ஆற்றலை கிடைச்சிருக்கு உனக்கு. அதுதான் இந்த இடத்துல ஒரு புரிதல். ஓகே, தேங்க்யூ ஹரிஷ். எஸ், லாஸ்ட் போர்ஷன் 33 to 39 பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொல்லட்டுமா பிரபு? ஹரே கிருஷ்ணா ஆரம்பிங்க மாதாஜி. ஓகே. 33 சான்ஸ்கிரிட்ல, சமஸ்கிருதம் வந்து அகாரம் வந்து அதோட முதல் ஆரம்பம். அந்த ஆரம்பத்துல வந்து பற்பல ஆரம்பம் இருக்கு, அதுவே சத்வத்தின் ஆரம்பம். அதுல பற்பல கூட்டு சொல் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ராமகிருஷ்ணா, அந்த மாதிரி சொற்கள் வந்து துவந்த்வா அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி இறுதியானது வந்து காலம், அழிப்பவர்களில் காலம். காலத்தோட நெருப்பு வந்து எல்லாத்தையும் அழிச்சிரு, அதனால காலம் வந்து கிருஷ்ணனோட பிரதிநிதின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படைப்பாளிகளில் நான் பிரம்மான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஹரிகிருஷ்ணன். அடுத்தது 34 வந்து அழிக்கும் மரணம்னு சொல்லியிருக்காரு. மரணம் வந்து ஒரு எல்லா உயிர்வாளிகளும் ஒவ்வொரு கணமும் வந்து மரணம் வந்து அழிச்சிட்டு இருக்கு. அது தாக்குவதிலே வந்து மரணம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜீவாவும் வந்து பிறக்குது, வளருது, வசிக்கிறது, நார் முதிர்றது, இறுதியில் அழிகின்றன. இது வந்து கருவுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து கருவுல இருந்து வெளியே வர்றது இந்த கிருஷ்ணா இதுவே வந்து அதுவும் கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண்களின் வந்து 7 இயல்புகள் சொல்லியிருக்காங்க. புகழ், அதிர்ஷ்டம், பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை. இதெல்லாம் பெண்பால். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஞாபக சக்தி நான் நிறைய படிக்கிறோம். அந்த ஞாபக சக்தி வச்சு இருக்குதுன்னா அந்த ஞாபக சக்தி வந்து ஸ்மிருதி
ஸ்ரீமதியால அருளப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய படிச்சா கூட அதை புரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை செயல்படுத்துறதுக்கு வந்து மேதா, அதான் அறிவுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து திடம் வேணும், உறுதி வேணும். அது வந்து திருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு இருந்தாலும் அது ஒருத்தர் வந்து பணிவோடையும் ரொம்ப பெருந்தன்மையோடும் மகிழ்ச்சியில துள்ளாமல இருந்தா அவன் வந்து பொறுமையா, அதாவது ஷமாங்கிற ஐஸ்வர்யத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 35 35 வந்து நான் வேதங்களில் சாமவேதம் சொல்லியிருக்கேன். சாமவேதம் நிறைய நல்ல பாடல்லாம் இருக்கு. அந்த பாடல்ல வந்து ஒன்று வந்து பிரகத் சாமம், அதாவது நள்ளிரவுல பாடக்கூடிய இனிமையான பாடல் அது. அதே மாதிரி காயத்ரி, நான் வந்து கவிதைகளில் நான் காயத்ரின்னு சொல்றேன். காயத்ரி வந்து பிராமணர் வந்து ஜபிக்கப்படுறது. இது பாகவத்திலே ரொம்ப முக்கியமானதா வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால வந்து இது வந்து பகவானோட பிரதிநிதின்னு சொல்றாங்க. இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஆன்மீகத்தை வந்து முன்னேறிய நபர்களுக்கான இந்த காயத்ரி மந்திரம். இதை ஜபிக்கிற வந்து கண்டிப்பா வந்து அவனோட தெய்வீக நிலையில வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த காயத்ரி மந்திரம் வந்து பிரம்மனோட சப்த அவதாரமா கருதப்படுது. இது பிரம்ம தேவர்ல தொடங்கி சீட பரம்பரை மூலமா எல்லாருக்கும் உபதேசிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்றாங்க. மார்கழி வந்து ரொம்ப வசந்த காலம். இது வந்து எல்லாரும் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வசந்த காலம்னு சொல்றாங்க. இது ரொம்ப குளிராகவும் ரொம்ப வெப்பம் எல்லாம் ரொம்ப பூக்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது வந்து கிருஷ்ணனோட பிரதிநிதியை சொல்லியிருக்காங்க. அடுத்து 36 வந்து நான் ஏமாற்றுவர்கள் நான் சூது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஏமாத்துறது ரொம்ப வந்து சூதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சூதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அதே மாதிரி வெற்றின்னு சொல்றாரு. வெற்றியும் அவருன்னு சொல்றாரு. வெற்றியும் பலசாலி நானே சொல்றாரு. ஏன்னா சின்ன வயசுலயே கூட கிருஷ்ணன் வந்து அவர் கோவர்தனை தூக்குனார், நிறைய அசுரர்கள் வந்து வதம் பண்ணார். அது வந்து அவரோட பலம்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஒளியிலும் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, தீர செயல்லையும் யாரையும் வந்து அவரை மிஞ்ச முடியாதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அடுத்து 37 வந்து விஷ்ணு குலத்தவர்களில் நான் வாசுதேவன். அதாவது பகவானின் மூலரோம கிருஷ்ணரா இருந்தாலும் அவரோட முதல் விரிவங்கம் வந்து பலராமர் இருவருமே 2 பேருமே வந்து வாசுதேவர்னு சொல்லலாம் நம்ம. இது வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து வாசுதேவன் வந்து பலராம் வந்து சொல்லியிருப்பாங்க. பகவானோட முதல் நிலை விரிவங்கம் வந்து ஸ்வாம்ச சுயவம்சம், 2ஆம் நிலை வந்து விமின்னாம்சா பின்னாமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் பாண்டவர்களில் அர்ஜுனன் சொல்றாரு. ஆனா அர்ஜுன் வந்து ரொம்ப சிறந்தவர், கிருஷ்ணரோட நண்பர். அதனால வந்து பகவத்கீதையை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வியாசர், முனிவர்களில் நான் வியாசதேவர்னு சொல்றாரு. இந்த கலியுகத்தை சேர்ந்த நம்ம சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வியாசதேவர் தான் வந்து நமக்கு எல்லா ஞானத்தையும் அவர் மூலமா தான் நமக்கு கிடைச்சது. அதனால வியாசர் வந்து கிருஷ்ணனோட அவதாரம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கவி, சிந்திக்கக்கூடிய திறனுடன் கவின்னு சொல்றாங்க. இந்த கவியில் ஒருவான வந்து உஷாநாத் சுக்கராச்சாரியார், அசுரலோட குரு. அவர் வந்து மிக சிறந்த அறிவராகவும் வருங்காலத்தை போதிக்கும் இவராக இருந்தார். அவரும் வந்து ஒரு வைபவத்தின் பிரதிநிதி இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 38 வந்து அடக்கியாளம் முறைகளில் நான் தண்டனை வந்து ஒருத்தருக்கும் கொடுக்குற தண்டனையும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அதே மாதிரி வெற்றி நாடுகள் நான் நீதின்னு சொல்லியிருக்காங்க. ரகசியங்களில் நான் மௌனம், அதாவது வெற்றி அடைவு தேவை வந்து நீதி. அதே மாதிரி கேட்டல், நினைத்தல், தியானித்தல் மௌனமா தான் நம்ம பண்ண முடியும். இது ரொம்ப ரகசியமானது, முக்கியமானது. நம்மவே மௌனமா இருந்தாலும் பண்ண முடியும். மௌனத்தால் வந்து ஒருத்தர் வந்து வெகு வேகமாக நம்ம முன்னேற முடியும். ஆன்மீகத்துல நம்ம முன்னேறலாம். ஈவன் மெட்டீரியலா கூட மௌனமா இருந்தா நிறைய நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். பிரபு ஹரே கிருஷ்ணன். அடுத்தது கடவுளோட உயர்ந்த மற்றும் ஆன்மீக பகுத்து அறியக்கூடியவன் ஞானி. எல்லாத்தையும் பகுத்தறிய ஞானி. அந்த ஞானமும் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 39 இது எல்லா ஜீவனுக்கும் வந்து ஏதோ ஒரு படைப்பு, எல்லா படைப்புக்கும் ஒரு காரணம் வந்து விதை இருக்கும். அந்த விதையும் வந்து நான் தான். அந்த கிருஷ்ணனுடைய அந்த சக்தி இல்லாம எதுவுமே அடைய முடியாது நம்மளால. அதனால வந்து அவர் சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அசைவன அசையாதவன எல்லாமே வந்து அவரால் இருக்க முடியாது, அவனின்றி ஒரு அணுவும் மசியன்னு சொல்றாங்களே. அதே மாதிரி ஒருத்தர் வந்து எதுவுமே வந்து கிருஷ்ணனோட சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து மாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. நைஸ் மதர், எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்க. பகவான் எல்லா விஷயத்திலுமே பகவான் தான் இல்லையா? அவருடைய ஆகாரம், அவருடைய பேச்சுகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஆரம்பிச்சு செயல்களில் இருந்து, புகழில் இருந்து, மரணத்தில் இருந்து, காலத்தில் இருந்து எல்லாமே அந்த பகவானுடைய ஒரு விஷயம். நம்ம இதுல வந்து ஒரு 2 விஷயம் நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 34வது ஸ்லோகம், 34வது ஸ்லோகத்தினுடைய 2வது பகுதியை படிங்க பார்க்கலாம். செகண்ட் பர்போட், செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் தி பர்போட். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிப்பேன். படிங்க.
இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 7 இயல்புகள் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை ஆகியவை பெண்பாலாக கருதப்படுகின்றன. ஒருவன் இவற்றை முழுமையாக அல்லது இவற்றில் சிலவற்றை பெற்றிருந்தால் அவன் புகழத்தக்கவன் ஆகிறான். ஒருவன் நேர்மையான மனிதன் என்ற பெயரை பெற்றால் அவனும் புகழத்தக்கவன் ஆவான். பக்குவமான மொழி என்பதால் சமஸ்கிருதம் மிகவும் புகழ் வாய்ந்தது. ஒரு விஷயத்தை படித்த பிறகு அதனை ஒருவனால் நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தால் அவன் நல்ல ஞாபக சக்தியுடன் ஸ்மிருதியுடன் அருளப்பட்டவனாக கருதப்படுகிறான். பலதரப்பட்ட விஷயங்களை பற்றிய பல்வேறு புத்தகங்களை படிப்பதற்கான திறன் மட்டுமின்றி அவற்றை புரிந்து கொண்டு தேவைப்படும் போது செயல்படுவதற்கான திறன் அறிவு, அதாவது மேதா எனப்படும். ஸ்திரமற்ற நிலையிலிருந்து வெளிவருவதற்கான திறன் உறுதி அல்லது திடம், திருத்தி என்று அழைக்கப்படுகிறது. முழு தகுதியையும் பெற்றவன் பணிவுடனும் பெருந்தன்மையுடனும் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமலும் துக்கத்தில் துவண்டு விடாமலும் சமநிலையில் இருந்தால் அவன் பொறுமை, க்ஷமா எனும் ஐஸ்வர்யத்தை பெற்றவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏன் பகவான் வந்து இதை பெண்களிடம், அதாவது பெண்களில் நான் புகழ், அதிர்ஷ்டம், புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கம்பேர்டு டு ஒரு பெண்ணுக்கு இணையாக பார்க்கப்படுவதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அந்த புருஷா பகவான் மாத்திரம்தான் புருஷர் இல்லையா? ஒரு புருஷன் அப்படிங்கும்போது, ஒரு ஆண் அப்படிங்கும்போது அந்த ஆண் அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெண் அப்படிங்கும்போது ஒரு சேவகியாக, ஒரு தொண்டனாக, ஒரு பக்தையாக அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு 2 பெண்களுக்கு இடையவோ இல்லைன்னா 2 ஆண்களுக்கு இடையவோ அந்த ரசம், அந்த பாவம் அப்படிங்கிறது வேற. நம்மளுடைய புரிதல், நம்ம எல்லாம் ஆம்பளையா இருக்கோம், நம்ம வந்து பகவானுக்கு வந்து சேவகம் பண்ணணும். பட் இங்க ஓவராலா பிலாசபி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை பெண்ணுக்கு இணையாக பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த குணங்கள் அனைத்தையுமே நம்மளுக்கும், வெதர் யூ ஆர் மேல் ஆர் ஃபீமேல், தட் இஸ் இம்மெட்டீரியல், இது எல்லாமே வந்து பகவானுக்கு நம்ம சேவகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் தான். அதை பெண்ணாக அங்கு பார்க்கப்படுவதற்கு இதை யார் அனுபவிக்கணும்? இந்த புகழ் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறதுக்கு கிடையாது, இந்த பகவான் அனுபவிப்பதற்காக. இதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய, அதை கொடுக்கறது யாரு அப்படின்னா பகவான். அவர் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா, அதை யார் அனுபவிக்க போறாங்க அப்படின்னா அந்த பகவானுக்கு. அது எப்படி அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னா, அவருக்காக நாம் எந்த விதத்தில் அந்த ஒரு திறமையை நாம் அவருக்காக சமர்ப்பிக்கிறோம், அவருக்காக நாம் பயன்படுத்துகிறோம். எப்படி வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம், ஹனுமானுடைய பிரேயர்ல என்ன சொல்றாருன்னா, இதெல்லாமே பௌதிகத்தனமாக உங்களுக்கு ஆற்றல், அறிவு, செல்வம் எல்லாமே இருந்தா கூட நண்பனாக ஆக முடியாது. சோ இதெல்லாமே கொடுக்கறது அந்த பகவான். இதை எல்லாத்தையுமே நம்ம பகவானுக்காக பயன்படுத்தினால், அந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய பர்போட், நம்ம காலையில பார்த்த ஸ்லோகத்தினுடைய பர்போட்டை ஃபுல்லா படிச்சு பார்த்தா தெரியும். இவ்வளவு புகழ், இவ்வளவு செல்வம், இவ்வளவு அறிவு எல்லாத்தையும் பௌதீகத்திற்காக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அதனால் லாபம் அடைவது பகவானுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் கிடையாது. அதனால் நஷ்டம் அடைவது அந்த திறனை வைத்துக் கொண்டிருப்பவன் தான். இந்த எல்லா திறமையும் பகவானுக்காக நம்ம அர்ப்பணம் செஞ்சா அதனால பலனடைய போவது அந்த பௌதீகவாதி தான். அதனால பகவானுக்கு வந்து எந்த விதமான பலன், அவருக்கு நஷ்டமோ லாபமோ எதுவுமே கிடையாது. அதை வந்து கொடுத்திருக்காரு. அந்த பெண் அப்படிங்கிற மாதிரி இங்க எதற்காக அது பெண் உருவப்படுத்த, ஒரு சில பேர் கேள்வி, என்ன வெறும் பெண்களுக்கு தான் இந்த திறமை இருக்கு, ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் கேள்வி. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. புருஷா அவர் ஒருத்தர் தான். ஆம்பளையா இருந்தா கூட நம்ம வந்து புருஷா கிடையாது. இந்த இடத்துல இந்த திறமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பது எதற்கு என்றால் பகவானினுடைய சேவகத்திற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து வேதங்களில் நான் சாம வேதம் அப்படிங்கிறார் அவர். எதற்காக அவர் சாம வேதத்தை கூறுகிறார் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு வேதங்களை வந்துட்டு தனித்தனியா பிரிக்கும் போது எதற்காக பிரித்தார்கள் என்றால் ஒவ்வொரு பர்பஸுக்காக அது பிரிக்கப்பட்டது. மெட்டீரியலிஸ்டிக்கு அவன் வந்து பக்தி இல்லாதவன், அந்த வர்ணாசிரமத்துல வந்து ஒவ்வொரு வர்ணங்கள்ல இருப்பவங்களும் எப்படி எந்த அளவுக்கு வேகமாக பகவானை நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு சட்ட திட்ட வரைமுறை அப்படிங்கிறது எடுத்து வரப்பட்டது. எதற்கு என்றால் அந்த இயற்கையினுடைய சட்டம் எதற்காக எடுத்து வரப்பட்டது என்றால் எல்லாருக்குமே அந்த பகவானிடம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ரூல் புக்ஸ். ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து பசங்க இருக்கும்போது
எல்கேஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்கும், யூகேஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்கும், பிஹெச்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சாம வேதம் அப்படிங்கிறது இட் இஸ் ஹையஸ்ட் ஆஃப் த வேதாஸ். அதுல அந்த சாம வேதம் நீங்க கோயில்கள் எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும்போது அந்த பிராமணர்கள் வரக்கூடிய பிராமணர்கள் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியாக ஒரு துதி பாடுவார்கள். அது எல்லாமே சாம வேதத்துல தான் பாடுவாங்க. அந்த சாம வேதம் அப்படின்னா இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் குளோரிஃபைங். அந்த சாம வேதத்துல எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும், நான் நீட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க அது பாடுனீங்கனாலே இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் குளோரிஃபிகேஷன். பாபா பிளாக் ஷீப் ஹாவியா நீ உள்ள ஒரு பாட்டு ஒரே டியூன்ல தான் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம். அந்த குழந்தைங்க அப்பதான் அது படிக்கும், அப்பதான் தெரியும் அதுங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பகவானை பற்றிய புகழ், பகவானுக்கு பிரார்த்தனைகள், ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்ல வைக்கிறதே அவர் எதுக்கு அப்படின்னா அந்த சாம வேதம். சோ அதனாலதான் பகவான் சொல்றாரு அந்த சாம வேதமே நான் தான். மற்ற வேதங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அவருடைய பலன், அவரை பற்றி பின்னாடி தெரிஞ்சுக்க போறீங்க, அந்த பலன் அவருக்கு போக போகுது. ஆனா அந்த ரிக்வேதத்தின் மூலமாக ஒரு மந்திரம் நீங்க வீட்டுல வச்சு ஒரு யாகம் ஒண்ணு பண்றீங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, சுதர்ஷன் ஹோமம் நாங்க பண்ணணும், மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறாரு அப்படின்னா அவரு ரிக்வேதம் தான் படிப்பாரு அந்த நேரத்துல. சோ அந்த சாமவேதம் அப்படிங்கிற ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது. அதே மாதிரி மாதங்களில் நான் மார்கழி மாதம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய இந்த தாமோதர் லீலை எல்லாம் படிக்கும்போது இந்த கதைகள்லாம் நிறைய சொல்லியிருப்போம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்குமே அந்த பிரதான பிரின்சிபல் டயட்டி ஃபார் த பர்டிகுலர் மந்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்தந்த பகவானை நம்ம வழிபடலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கூட மார்கழி அப்படிங்கிறது தட் மந்த் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். அந்த மாசம் அதுவே நான் தான் அப்படிங்கிறார் பகவான். மற்ற மாதங்கள்ல ஒரு சின்ன போர்ஷன் அவர் அந்த மந்த்ல நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் பகவானை நீங்க வழிபடலாம் அப்படின்னா, ஆனா அந்த மார்கழி மாசம் என்டையர் மந்த் நீங்க எனி ஆக்டிவிட்டிஸ் எப்படி நீங்க பண்ணாலும், பகவானை நினைச்சு நீங்க எந்த காரியங்கள் நீங்க பண்ணினாலும் அது எல்லாமே இட் ரீச்சஸ் டு த ஒன்லி காட் கிருஷ்ணா. மற்ற இடத்துல மற்ற மாதங்கள்ல a small portion of that expansion, அந்த விபூதின்னு படிச்சீங்க இல்லையா ஸ்டார்டிங்ல, அம்சா விபூதி, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம we are glorifying அப்படின்னு. பட் இந்த மந்த்ல நீங்க மனசுல வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு கூட நீங்க ஆன்மீக சேவகம் பண்றீங்க, மனசுல வேற நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா வீட்டுல டிஃப்ரெண்ட் தசாவதாரத்துல ஏதோ ஒரு அவதார போட்டோவை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு பிரேயர் பண்றீங்க, ஏதோ ஒரு செயல்கள் பண்றீங்க, ஆன்மீக செயல்கள் பண்றீங்க அப்படின்னா கூட அந்த மாசத்துல பண்ணக்கூடிய அந்த சிங்கிள் மந்த் பலன் எல்லாமே இட் கோஸ் டு த மெயின் பிரின்சிபல், பகவான் கிருஷ்ணருக்கு தான் போய் சேரக்கூடியது. அதனாலதான் அவர் சொல்றாரு மாதங்களில் நான் மார்கழி. ஸோ அதனால அந்த பலன்கள் எல்லாமே அந்த ஒரு மாதத்துல செய்யக்கூடிய பலன்கள் எல்லாமே அந்த மற்ற 11 மாசத்துல நம்ம செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறதுக்கு பர்த்தியா அந்த மார்கழி மாசத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் பிரதானமானது. நம்ம நிறைய பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் மார்கழி மாசத்துக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டு எல்லாருமே எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வர்ஷிப்ஸ் மார்கழி மாசத்துல பலரும் பல்வேறு நேரங்களில் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லாமே பகவான் தான். கன்சாலிடேட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவர்களை பற்றி அவர் கூறுகிறார், சாதுக்களை பற்றி கூறுகிறார், அதே போல நமக்கு பௌதீகத்திற்கு பயனளிக்கக்கூடிய தேவர்கள். முதல்ல காமனா நம்ம தேவர்கள்னு பார்த்தோம்னா இந்திரன் நான் தான், ஆதித்யா, விஷ்ணு, மரிச்சி, மருத்ரஸ் ருத்ரனில் நான் சிவனாக இருக்கிறேன், யக்ஷர்களில் நான் குபேரனாக இருக்கிறேன், வசுக்களில் நான் அக்னியாக இருக்கிறேன். முருக வழிபாடு நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த முருகர் கார்த்திகேயனே யாரு அப்படின்னா இஸ் த ஜெனரல் சீஃப் ஆஃப் ஆர்மி ஃபார் லார்ட் கிருஷ்ணா. அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி யாரு, அந்த பட தளபதி அதுவே நான் தான் அப்படிங்கிறது கார்த்திகேயன். அதே போல கந்தர்வர்களில் நான் சித்திரரதன், சிருஷ்டி செய்பவர்களில் நான் பிரம்மன். சோ இதெல்லாமே அந்த தேவர்களை ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சாதுக்கள் அந்த தேவர்களை பற்றியோ அல்லது பகவானை பற்றியோ பெருமையாக புகழை பரப்பக்கூடியவர்கள்
அதுல பார்க்கும்போது வியாச தேவர்களில் நான் வியாசதேவன், பிருகு முனியில் நான், நாரத முனியில் நான், பிரகஸ்பதியில் நான், கபில தேவரில் நான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே அவரு. அதுக்கு அடுத்தது மிருகங்கள், மிருகங்களை பத்தி பார்க்கும்போது பயம் தரக்கூடிய மிருகங்கள். அதே போல அந்த திருப்பார்கடலை கடைந்து அதுல இருந்து வந்த முக்கியமான 2 விலங்குகள், யானையும் சரி குதிரையும் சரி, அதுல உச்சிஸ்ரவனாக வருகிறார் குதிரை அப்படிங்கும்போது. ஐராவதம் யானை, இதெல்லாமே ஒவ்வொரு தேவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுது, அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. பசுக்கள் சுரபி, பாம்புகளில் வாசுகி, எல்லாமே அந்த மாதிரி பார்க்கும்போது. அடுத்தது ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள், குற்றங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது காலம் நான் தான். நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்களா, அந்த திருட்டுத்தனம் பண்றது நான் தான். தண்டனை கிடைக்குதா, அந்த தண்டனை நான் தான். இந்த மாதிரி அந்த விஷயங்களிலுமே. அது போல கல்யாண குணங்கள் நம்ம சொல்றோம். குணங்களை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய அறிவு, உங்களுடைய அமைதி, உங்களுடைய நன்னடத்தை, உங்களுடைய புகழ், அது நம்ம அந்த பெண்கள் விஷயமா இதெல்லாம் பார்த்தோம். அதே போல நீங்கள் செய்யக்கூடிய சாகசங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நான் தான். அதே போல மனிதர்கள், அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனஞ்சயன், பாண்டவர், அரசனாக இருப்பவன், ஒரு ஒரு ராமராஜ்யம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அரசன். நம்ம we cannot compare மாடர்ன் டேஸ், அதை நம்மளால பண்ண முடியாது. அந்த வேத காலங்களில், அந்த சாஸ்திர காலங்களில் அந்த மாதிரி ஒரு அரசன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த அரசனே நான் தான். இது ஒரு விஷயங்கள். அதே மாதிரி லாஸ்டா நம்ம பார்த்தது அந்த வேதங்களுடைய ஒரு ஒரு வாட் டு யூ சே தட், அந்த புனித ஓம்காரம், அந்த ஓம் அப்படிங்கிற அந்த நாமம் நான் தான். சாம வேதங்கள் நான் தான். ஸோ இதுல இருந்து ஒரு தத்துவ ரீதியாக பல்வேறு வகையான உண்மைகளை நாம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருக்கிறார். அசையக்கூடியது, அசையாதது எல்லாத்துலயுமே. ஆனா உணர்வுகள் அப்படிங்கிறது, அந்த உயிர் உள்ள ஜீவன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களிடம் அந்த உணர்வாக இருக்கிறார். அதே போல இந்திரியங்கள் அப்படின்னா, அந்த இந்திரியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மனது. நம்ம படிச்சிருக்கோம், 4th chapter 5th chapter எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மனசு மூலமாக தான் அந்த இந்திரியங்கள் கட்டுப்படுத்த முடியாமல், மனம் அலைப்பாய துவங்கி விட்டால் இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? சோ அந்த இந்திரியங்கள் அப்படின்னா மனசு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த மனசு நான் தான். அதே போல நான் தான் ஆரம்பம், நான் தான் இடைப்பட்டவன், நான் தான் முடிவு, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். சொல்ல போனா ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் விதையாக இருப்பவன் பகவான். அந்த விதை நான் தான். யூ நேம் எனிதிங், அதுக்கு அந்த விதை ஆதாரமாக, காரணமாக இருப்பவர் பகவான். சோ இது இந்த ஒரு 20 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பகவானினுடைய எண்ணற்ற குணநலன்கள், கல்யாண குணங்களில் ஒரு சிறு பகுதி தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பகவானினுடைய குணங்கள் எல்லாமே இருக்கின்றது. இது நான் சொல்றது உனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதா தான்டா சொல்லியிருக்கேன் அர்ஜுனா அப்படிங்கிறாரு. சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம அடுத்த ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு இந்த சாப்டர்ல முடிக்கிறதுக்கு. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல வேற ஏதாவது பாயிண்ட், மிஸ் ஆன பாயிண்ட் ஏதாவது இருக்கா, ஆட் பண்ணுமா? இது பேசிக்கலி இட் இஸ் சுப்ரீம் லார்ட்ஸ் கம்ப்ளீட் குவாலிட்டிஸ், அப்ளூவன்சஸ், அவருடைய கல்யாண குணங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெருமைகள், இது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் தான் இது. ஓகே, எஸ் மாதாஜி, ராஜேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க, என்ன ரெவென்ட் பண்ணுது? பிரபுஜி, காயத்ரி இது லேடிஸ் பிரபுஜி, காயத்ரி மந்திரம் 35 ஸ்லோகால வருதுல பிரபுஜி? ஆமா, பிராமணர்களால் ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரம் மிகவும் பிரபலமானதாகும் பிரபுஜி. கரெக்ட். இது மாதாஜி லேடிஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா பிரபுஜி? அது லேடிஸ் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாதாஜி. பட் அதற்காகத்தான் இவர் இந்த இடத்துல இது எதுக்காக பகவான் கொடுக்குறாரு அப்படின்னா, இது பேசிக்கலி
பல்வேறு வகையான வேதங்களை அந்த பௌதீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி அதன் பிறகு பகவானை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இல்லையா? எல்லாருமே வந்து டைரக்டா ஒரு பக்தனாக பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய மனநிலை எல்லாருக்குமே கிடையாது. நிறைய பேர் வந்து காயத்ரி மந்திரம் பண்றது அப்படிங்கிற காரணம் எதற்கு அப்படின்னா, அவங்களுடைய தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது அவர்களுக்கு பல்வேறு வகையான செழிப்புகள் வர வேண்டும், வளமை வர வேண்டும். அது பௌதீகமாகவும் இருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகவும் அவங்க எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ற காயத்ரி மந்திரமும் நான் தான் அப்படிங்கிற அந்த ஓம்காரம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஆகாரா, ஏகே, அதாவது ஏகேஏஆர்ஏன்னு போட்டிருக்காங்க இல்லை இங்கிலீஷ்ல. காரா, ஆகாரா மீன்ஸ் தட் ஸ்டார்டிங். அதற்கு ஒரு அர்த்தம் தரக்கூடிய விஷயம், அந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு பொருளை தரக்கூடியது, அதனுடைய பலனை தரக்கூடியது அப்படிங்கிறதே நான் தான் அப்படிங்கிறாரு அவரு. சோ இந்த காயத்ரி மந்திரம் பண்றவங்களுக்கு கூட இது எல்லாமே அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய பல்வேறு வகையான பிரார்த்தனைகள், பல்வேறு வகையான பக்தி தொண்டு எல்லாத்துலயுமே நான் தான் இருக்கிறேன். சோ இதெல்லாமே முடிச்சுட்டு தான் கடைசியா அவர் வரப்போறாரு, லாஸ்டா பின்னாடி வருவார். இதெல்லாம் எதுவுமே நீ பண்ண வேண்டாம், நீ ஜஸ்ட் சரண்டர் டு மீ. இவ்வளவு விஷயத்தையும் அவர் பகவான் எதற்காக சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, நீங்க செய்யற எல்லா விஷயங்களிலுமே நான் தான் இருக்கிறேன். அதனால நீ வந்து நீதான் வீரன், நீதான் அர்ஜுனன் தான் நான், உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலே நான் தான் அப்படின்னு அர்ஜுனன் கிட்டே அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்னும் கிழிக்க போறது இல்லை சண்டை போட்டு, எல்லாமே நான் தான் பண்ண போறேன். நான் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது தான், நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அவர் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அது போல பார்க்கும்பொழுது இந்த காயத்ரி மந்திரமும் நான் தான். ஸோ இது வந்து இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஆண்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது வந்து அந்த இதெல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பண்றது. மாடர்ன் டேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து காயத்ரி பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து தர்க்கம் பண்றதுக்கு நான் தயாராக இல்லை. காயத்ரி மந்த்ரா இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் மேல் மெம்பர்ஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து எந்த விதமான கட்டுப்பாட்டு நியமங்கள் எதுவுமே இல்லாமல் கொடுக்கப்பட்ட மந்திரம் தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதற்காகத்தான் ஹரே கிருஷ்ணான்னு ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து மக்கள் யாரையுமே வந்து ஹரே ராமான்னு ஏத்துக்க தயாராக இல்லை. சைத்தன்ய மகாபிரபு வரும்போது ஹரே ராமான்னு அதை வந்து எப்படி நீ வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு நீ அதை வழங்குவாய் அப்படின்னு அந்த பிராமணர்கள் அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. ஸோ அதனாலதான் அவர் அதை மாத்துறாரு, ஹரே கிருஷ்ணான்னு மாத்துறாரு அவர். இந்த மந்திரம் வந்து யார் வேணா ஏத்துக்கலாம், நீ ராமான்னு சொன்னதானே சொல்லக்கூடாதுங்கிற அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்ற இல்லையா. பட் கிருஷ்ணா கேன் பி, எனிபடி கேன் கால் கிருஷ்ணா. அதற்கு ஒரு காரணம் இந்த காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஒன்லி a pious பிராமணா கேன் ரிசைட். இட் இஸ் ஹேவிங் அ குவாலிஃபிகேஷன். ஓப்பனா சொல்ல போனா காயத்ரி மந்திரம் வந்து நீங்க சொல்றது உங்களுடைய காதுகளுக்குள்ளேயே விழக்கூடாது. அந்த மந்திரம் ஜபிக்கும் போது அது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ரோட்ல போட்டு மைக்கு போட்டு ஒரு சில ஊர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த காயத்ரி மந்திரத்தை போட்டு அப்படியே எல்லாருமே கேட்கற மாதிரி பண்ணுவாங்க. அதனுடைய புனிதத்துவம் உங்களுக்கு தெரியாததால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் உமன். Now with this understanding we are going into sloka number 39 இல்லையா, 39 இல்ல 30 40 41 42. So sloka number 40. I will recite sloka number. பிரபுஜி, இந்த இஸ்கான்ல செகண்ட் இனிஷியேஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறான் இல்லையா, அது காயத்ரி மந்திரம் பிரபுஜி? அது வந்து டிஃபரெண்ட் காயத்ரி மந்திரம் மாதாஜி. அந்த காயத்ரி மந்திராவும் இது ஒரு ஸ்மால் போர்ஷன், இதுல ஒரே ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுல கொடுப்பாங்க. அதுல வந்து different type of mantras combined together and they will give the mantras. We are not supposed to disclose that, but வந்து different mantras அது. ஓகே பிரபுஜி, தேங்க் யூ. யாராவது பிராமணிகள் இருக்கீங்களா இதுல இந்த குரூப்ல? மஞ்சுகாஸ்ரீ மாதாஜி, நீங்க பிராமணிகளா? நான் வாங்கிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க பிரபு, இல்லைங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தாரக் மாதாஜி, நீங்க தாரகா மாதாஜி வந்திருக்காங்க. மாதாஜிக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் மந்த்ராஸ். ஓகே, நவ் ஸ்லோகா நம்பர் 40. ந அந்தோ அஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூ தேசதக ப்ரோக்தா விபூதேர் விஷ்தரோ மயா. ந அந்தோ அஸ்தி
अस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप येष तु देशतः प्रोक्तो विभूतेर्विष्टरो मया. तारक माताजी श्लोका प्लस ट्रांसलेशन படிங்க. हरे कृष्णा. नान्तो अस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप येष तु देशतः प्राक्तो विभूतेर्विस्तरो मया. எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஓர் உதாரணமே. தேங்க்யூ. கரெக்ட். ஸோ கண்டினியூ பண்றாரு பகவான். நீங்க எல்லாத்தையும் பார்த்து விளக்கிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் இவ்வளவு நேரம் உனக்கு சொன்னேனே, என்னுடைய பல்வேறு வகையான திவ்ய குணங்கள் உனக்கு தரப்பட்டது, அது எங்கெல்லாமே வியாபித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் கூறப்பட்டது. அது அதோட முடிஞ்சு போயிடல. நம்ம சொன்ன மாதிரி பல்வேறு அம்சங்கள் கொண்ட என்னுடைய குணங்களில் ஒரு சிறிய அம்சங்கள் தான் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன். உனக்காக கொடுக்கப்பட்டது சின்ன சின்ன விஷயம்தான் அப்படின்னு. இதை நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் நம்ம கிருஷ்ணருடைய தொடர்பு இல்லாத ஒரு சில செயல்களில் நாம் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சில பேருக்கு ஏற்படும் அந்த மாதிரி. தட் மீன்ஸ் நாட் டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ், இன்டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ். பௌதீகத்தனமான ஒரு சில செயல்களில் நாம் ஈடுபடும் போது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம அப்படியே பிரமித்து போய்விடுவோம். அந்த செயல்கள் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. இட்ஸ் சம்திங் லைக் அன் எக்ஸ்ட்ராடினரி மேனிஃபெஸ்டேஷன். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு. இப்போ நிறைய நீங்க சம்டைம்ஸ் சோசியல் மீடியால பார்க்கலாம், இல்லைன்னா டிவியில பார்க்கலாம். ஒரு சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பறவைகளை வந்து நம்ம ஒரு சாதாரண இடத்துலயே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு கலர்ஃபுல் ஃபெதர்ஸ், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவ்வளவு பிரமாதமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு தரும். அதை பார்த்து நம்மளுக்கு அப்படியே ஒரு கவர்ச்சி ஏற்படும். ஆஹா, என்ன அழகா இருக்கு, என்ன இதுவா இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஆக்சுவலா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஆற்றல், இந்த மாதிரி ஒரு அழகு, இந்த மாதிரி ஒரு திறன் அந்த அனிமலுக்கோ இல்ல அந்த ஒரு மனுஷனுக்கோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி யாரு காரணம் அப்படின்னா, அது பகவான் கிருஷ்ணர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வரணும். நம்ம அதை பார்த்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் வந்து ரொம்பவும் பிரமிக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுகிறார் அப்படின்னு பார்த்துட்டு, ஓ இவர் வந்து தன்னுடைய சுய முயற்சியால இந்த அளவிற்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா பகவான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த முயற்சி, அந்த ஆற்றல், அந்த திறமை, அந்த வீரம் எல்லாத்துக்குமே காரணம் பகவான் தான். ஸோ அதனால பக்தி யோகா அப்படின்னு நம்ம பக்தி யோகத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, பக்தி யோகம் என்பது தவிர்க்கக்கூடிய ஒரு செயல் கிடையாது. பக்தி யோகம் என்பது பகவானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு செயல். இதன் மூலமாக இந்த ஒரு ஆற்றல் இவனுக்கு ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜட பொருளுக்கும் ஆன்மீகம், மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் காம்பினேஷனை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அந்த மாதிரி டக்குன்னு இந்த ஆற்றல் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவருடைய பயிற்சி அப்படின்னு நம்ம நினைக்காம, யூ ஆர் கனெக்டிங் டு பக்தி. யூ ஆர் கனெக்டிங் டு பக்தி மீன்ஸ் அந்த நேரத்துல வந்து இந்த திறமைக்கு காரணகர்த்தா அந்த பகவான். இந்த ஒரு பாவம், இந்த ஒரு மூடு நிச்சயமாக பக்தர்களுக்கு வராது. பக்தர்கள் வந்துட்டு தே அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். நம்ம இங்க பேசுறது எல்லாமே, இந்த சாப்டர் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் காமன் பீப்புள், நாட் ஃபார் டிவோட்டிஸ். டிவோட்டிஸ் இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். அந்த ஒரு காமன் பர்சன் அந்த திறமையை பார்த்துட்டு, இவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத திறமை இவங்கிட்ட இருக்கே, அதுக்கு காரணம் என்ன, இவன் முயற்சிக்கு மேல ஏதோ ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு யூ ஆர் கனெக்டிங் டு தட் இன்டெலிஜென்ஸ். இவங்கிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் யாரால வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதுதான் அந்த பக்தி யோகத்தை நீங்க வெறுக்காமல், பிகாஸ் யூ ஆர் குளோரிஃபைங் சம்படி. இல்லை, இந்த திறமை ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கு, இந்த திறமையை இந்த ஆளுக்கு கொடுத்திருக்கான், ஒருத்தன் கொடுத்திருக்கான், அந்த ஆள் யாரு, எப்படி இவனை ட்ரெயின் பண்ணா, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நம்ம அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலும் கூட, யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் தட் பர்சன் ஹூ ஹஸ் கிவன் திஸ் இன்டெலிஜென்ஸ் டு திஸ் பர்சன்.
இப்ப நிறைய பார்க்கலாம், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பாடுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கோயிங் இன் த சேனல்ஸ். சூப்பர் சிங்கர்னு ஒன்று போகுது, சரிகமபான்னு ஒன்று போகுது. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், இந்த குழந்தைகள் பாடக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள யாரோ ஒருத்தர் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த திறமை, இந்த குழந்தைக்கு இந்த திறமையை கொடுக்கறது யாரு அப்படின்னா அந்த பகவான். ஸோ அந்த மூலமா வி ஆர் கனெக்டிங் டு த சுப்ரீம் லார்ட். ஸோ தட் இஸ் வாட் இந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்லோகாஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த திறமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய பகவானை எப்படி இவர்கள் மனதில் எடுத்து வருகிறார்கள், எப்படி அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள், கம்ப்ளீட்டா அதை ரிஜெக்ட் பண்ணாம யூ ஹாவ் டு கெட் கனெக்டட். தட் இஸ் கால்ட் த பக்தி யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அடுத்த ஸ்லோகத்துல வந்து இது ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. அவருடைய ஆற்றல், ஒரு தீ பொறியில, ஒரு தீ பெரிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயில இருந்து ஒரு சிறு சிறு துளி, a spark of fire, அதுதான் அவருடைய ஆற்றல். அந்த குணங்கள்னு பார்க்கும்போது அந்த எரியற நெருப்புக்கு என்ன குணமோ, சுட்டரிக்கிற தன்மை எப்படி இருக்கோ அது போல அந்த ஒரு சிறு துளி ஆஃப் ஃபயருக்கும் இட் வில் ஹாவ் த சேம் எஃபெக்ட். ஸோ அதுதான் வந்து பகவான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாரு. ஸ்லோகம் நம்பர் 41, 40 ஸ்லோகம். 40 ஸ்லோகத்தினுடைய பொருளுரை படிங்க பார்க்கலாம். இந்திரா மாதாஜி, அனிதா மாதாஜி படிங்க 40 பர்போட். ஹரே கிருஷ்ணன். எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஓர் உதாரணமே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளபடி பகவானுடைய சக்திகளும் வைபவங்களும் பல்வேறு விதங்களில் அறியப்பட்டாலும் இத்தகு வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. எனவே வைபவங்களையும் சக்திகளையும் பூரணமாக விளக்குவது இயலாது. அர்ஜுனனின் ஆவலை திருப்தி செய்வதற்காகவே சில உதாரணங்கள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. தேங்க்யூ. அதான் அர்ஜுனன் கேட்ட கேள்வி இல்லையா, அந்த ஆவல், என்னெல்லாம் திறமை இருக்கு பகவான்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன சாம்பிள் தான் கொடுத்துருக்காரு அவர். நிறைய ஒன்றும் ஃபுல்லா கொடுக்கல. நம்ம பேசுறது அதே மாதிரிதான். நம்ம வந்து பகவானுடைய பல்வேறு வகையான அம்சங்களில் கொஞ்சம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 41. யத்யத் விபூதிமாத் ஷத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவ தத்தத் ஏவ அவகச்சத்வம் மம தேஜோ அம்ச சம்பவம். கோகுலமத்த மதஜி ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. அண்ட் யூ கேன் ரீட் த பர்போட் ஆல்சோ. பர்போட்டும் படிங்க. ஓகே, நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவ வா தத்தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோம்ஷ சம்பவம். அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை அறிவாயாக. பொருளுரை. ஆன்மீக உலகில் இருந்தாலும் சரி, பௌதிக உலகில் இருந்தாலும் சரி, புகழத்தக்கதாகவும் அழகாகவும் எவையெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் கிருஷ்ணருடைய வைபவத்தின் சிறு தோற்றமே என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தனிச்சிறப்பு வாய்ந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணரது வைபவத்தின் பிரதிநிதியாக கருதப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. சோ கிருஷ்ணருடைய பிரதிநிதி எல்லா வைபவங்களுமே, அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய வைபவங்கள் எல்லாமே அந்த தீப்பொறிக்கு ஒரு ஓமையாக தரப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு தீப்பொறியை பார்த்து ஈர்க்கப்படுகிறோம். ஆஹா, இந்த தீப்பொறி வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தீப்பொறி கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும் அந்த நேரத்துல இல்லையா. அந்த தீப்பொறியை பார்த்து ஈர்க்கப்படுவதற்கு பதிலாக நம்ம அந்த தீப்பொறி எங்க இருந்து வருது அப்படிங்கிற அந்த முழுமையான தீ மீது நம்முடைய ஈர்ப்பை மாற்றிக்கொண்டால், நம்ம பார்க்கிற சின்ன விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அதுலயே முழு கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது மறைந்து விடுகிறது. அதுக்கு பதிலா அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த முழு ஆதாரத்தின் மீது நம்முடைய ஈர்ப்பை நாம் திருப்பினோமே ஆனால் you are simply changing your direction. Attraction வந்து to the whole from where we are getting the spark. அதுக்கு நம்ம மாத்தும் பொழுது காரணம் என்ன அப்படின்னா, அந்த சின்ன தீப்பொறி உடனே அணைஞ்சு போயிடுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது. ஐயோ முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஒரு சின்ன சாக்லேட் ஒன்று குழந்தைக்கு கொடுக்குறீங்க, அது சாப்பிட்டு முடிச்சோன்னு அப்படி ஏக்கமா பார்க்கும். அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பிளேட் நிறைய சாக்லேட்டை வச்சிங்கன்னா அதுக்கு அந்த
அந்த ஏக்கம் அப்படிங்கிறதே ஏற்படாது. இருந்து கொண்டே இருக்கிறதே, நம்ம எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அது மாற்றப்படுகிறது. அந்த மாதிரி நமக்கு அந்த ஈர்ப்பு ஒரு ஏமாற்றமாக மாறாமல் இருப்பதற்கு நம்முடைய கவனம் அத்தனையுமே அந்த பகவான், அந்த கவர்ச்சியினை தரக்கூடிய பகவான் மேல் நம்ம மாற்ற வேண்டும். பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பேசுனது எல்லாமே ஒரு சின்ன விஷயம்தான். அதனால அந்த சின்ன விஷயம் இல்லாம அந்த முழுமையான காரணகர்த்தாவான அந்த பகவானின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகத்துல இதெல்லாம் நான் சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறாரு. வாட் இஸ் த ரீசன்? நான் என்னுடைய குணங்களை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்ல போறாரு. அவர் எல்லா இடத்துலயுமே ஒரு சிறிய துளியாக, சிறிய அங்கமாக அவர் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்லோகா நம்பர் 42. அத்தவா பகுனைதேனா கிம் ஞாதேனா தவ அர்ஜுனா விஷ்டப்யாஹம் யிதம் கிருஷ்ணம் ஏகம் ஷேன ஸ்திதோ ஜகத். இந்திரா மாதாஜி ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதவா பகுனைதேனா கிம் ஞானதேன தவ அர்ஜுனா விஷ்டப்யாகம் யிதம் ஸ்கிருதம் கிருஷ்யம் ஏகாம் தேன ஸ்திதோ ஜகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். சோ இதுல பகவான் தான் அனைத்துக்குமே காரணம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பகவான் அப்படின்னா இந்த இடத்துல சூப்பர் சோல் பரமாத்மா. அந்த பரமாத்மா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆற்றலுக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார். ஒரு திறமைசாலி, நீங்க யாரோ ஒரு ரொம்ப பெரிய பாடகரோ, இல்லைன்னா ரொம்ப திறமை உள்ள ஒரு போர் வீரனோ, இல்லைன்னா ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனோ, யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதற்கு காரணம் என்ன, யார் அப்படின்னா பரமாத்மா. அந்த அதிசயத்தக்க வகையில் அவனுக்கு அந்த ஆற்றலை தரக்கூடியது எங்க? இந்த பௌதீக லோகத்தில். காரணம் பகவானுடைய ஆற்றல் இல்லையா? பகவானுடைய ஒரு இன்ஃபீரியர் எனர்ஜி தான் மெட்டீரியல் வேர்ல்டு. அந்த பகவானினுடைய ஆற்றல் மூலமாகத்தான் அவனுக்கு அந்த திறமை கிடைக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால எப்படி தனிப்பட்ட முறையில் இந்த பொருட்கள் எல்லாமே இயங்குகின்றன அப்படிங்கிற ஒரு குழப்பமே இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பகவான் தான். சோ பகவானை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மதேவனிலிருந்து சிறிய எறும்பு வரை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய உடலிலும், வாழ்க்கை கிடையாது, ஒவ்வொருவருடைய உடலிலும் பகவான் ஜீவாத்மாவாக நுழைவதின் மூலமாக அவர் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். அந்த ஆற்றலை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பகவான் அந்த ஆற்றலை அனைவருக்குமே தருகிறார். அவருடைய ஆற்றல்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே அவர்கிட்ட தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் பலதேவ் வித்யாபூஷனுடைய ஒரு சின்ன ஸ்லோகத்தை இந்த பொருளுரையில அவர் பயன்படுத்துகிறார். யஷ் சக்திலேஷத் சூர்யாத்யா பவந்தி அதி உக்ர தேஜஸஹ யத் அம்சேனா திருதம் விஸ்வம் ஷ கிருஷ்ணோ தசம் மே அர்ச்சதே. சூரிய தேவன் யத் சக்தி லேஷத் சூரியத்யா. சூரிய தேவனுக்கு, சூரிய தேவன் அப்படின்னா அவரை பத்தி, சூரியன் அப்படின்னா நம்ம மைண்ட்ல உடனே வரக்கூடியது என்ன அப்படின்னா அவருடைய ஆற்றல், அவருடைய அந்த வெளிச்சம், அவருடைய சக்தி. அதுதான் எல்லாருடைய மனசுலயும் தோன்றுகிறது இல்லையா? அந்த சக்தி அப்படிங்கும்போது அது பகவான் கிருஷ்ணர். சின்ன அங்கம், ஒரு சிறிய விரிவங்கத்தின் மூலமாக இந்த பூலோகமே அதனால் பராமரிக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் பிரார்த்தனைக்கு உள்ளானவர். நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா சூரிய தேவனை பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சூரிய தேவா, உன்னுடைய வெளிச்சம், உன்னுடைய ஆற்றல் எல்லாமே ரொம்ப பிரபலமாக இருக்கிறது, ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு யார் காரணம் அப்படிங்கும்போது அந்த அந்த வலிமையை கொடுத்தவர், அந்த திறமையை கொடுத்தவர், அந்த ஆற்றலை கொடுத்தவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுதான் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு தெரியும் போது அவருக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிறது.
யச்சக்திலேஷத். இது வந்து ஒரு சின்ன பகுதி தான். யாருக்கு? அந்த அப்பேற்பட்ட பகவானினுடைய ஒரு சிறிய அங்கம், சிறிய போர்ஷன் ஆஃப் த எனர்ஜி ஹஸ் பீன் கிவன் டு சூரியதேவ். அதனால எல்லா விஷயங்களுமே அந்த பகவானிடம் வருவதனால் அந்த பகவான் கிருஷ்ணருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிற விஷயம் தான் அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி மாதாஜி அந்த பர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பேரா மாத்திரம் படிங்க. பொருளுரை. எல்லா பொருட்களிலும் நுழைந்திருக்கும் பரமாத்மாவாக முழுமுதற் கடவுள் ஜட பிரபஞ்சங்கள் முழுவதிலும் அறியப்படுகிறார். பொருட்கள் எவ்வாறு தங்களது நிலையில் சீரும் சிறப்புமாக விளங்குகின்றன என்பதை அறிந்து கொள்வதில் அர்த்தமில்லை என்று இங்கே அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். பரமாத்மாவின் உருவில் கிருஷ்ணர் எல்லா பொருட்களிலும் நுழைந்திருப்பதால் மட்டுமே அவை இருக்கின்றன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். பகவான் மிகப்பெரிய உயிர்வாழியான பிரம்மாவிலிருந்து சின்னஞ்சிறு எறும்பு வரை அனைத்திலும் நுழைந்து அவற்றை பாதுகாக்கின்றார். அவரால் மட்டுமே இவை அனைத்தும் நிலைத்துள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இதனால இந்த ஒரு ஸ்லோகம் முடிவுக்கு வருவதன் மூலமாக நம் 10வது அத்தியாயம் நாம் நிறைவு செய்கிறோம். ஒரு சின்ன எசன்ஸ். 10வது அத்தியாயம் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா த க்ளோரிஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் எல்லா இடத்துலயுமே வியாபித்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். முக்கியமா நம்ம இந்த ஒரு அத்தியாயத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை எப்படி கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வில், பக்தி தொண்டின் மூலமாக, அதே போல பகவானினுடைய பல்வேறு வகையான திவ்ய குணங்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக, அவருடைய விரிவங்கங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக எப்படி பகவானின் மீது நம்முடைய முழு கவனத்தையும் மனதையும் செலுத்த முடியும். இவரை பத்தி இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சாச்சு. இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு தெரியும் போது இஸ் அ சூப்பர்மேன் ஃபார் அஸ். அப்படிப்பட்ட பகவான் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவும் அவருக்கு மிஞ்சின ஒரு விஷயமே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு சினிமா கதாநாயகர்களோ இல்லைன்னா ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் மீதோ அவங்களுக்கு வந்து அப்படியே அவங்க என்ன செஞ்சாலும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவிற்கு தே ஹேவ் த ஃபாலோவர்ஸ். அவங்க செய்யறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்க வந்து பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனசு முழுக்க முழுக்க அந்த பகவானின் மீது. காரணம் அந்த அளவிற்கு அவர் தன்னை பற்றி விவரிக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய மிக உயர்ந்த பக்தி தொண்டு, நீங்க வந்து எவ்வளவோ தொண்டுகள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதில் மிக உயர்ந்த ஒரு தொண்டு அப்படின்னு பார்க்கும்போது அது பக்தி தொண்டு தான். அந்த பக்தி தொண்டு முழுமையானதாக பரிசுத்தமானதாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா அந்த பகவானோடு நாம் ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உறவு எப்படி ஏற்படும் என்றால் அவரை பற்றிய குணங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அம்சங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுபமான நிகழ்வுகள், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த ஈடுபாடு என்பது அதிகமாக வருகிறது. சோ அப்படிப்பட்ட பகவான், அவரு சதுர்ஸ்லோகில சொல்றாரு இல்லையா, அப்படிப்பட்ட பகவான் அவர் வணங்கக்கூடியவர் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து இன்னொரு ஒரு உயர்ந்த தத்துவம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, தேவ வழிபாடு என்பது முழுமையாக நிராகரிக்கப்படுகிறது, முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும். காரணம் அந்த பகவான், அந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான், எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அப்படிங்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே இந்த இடத்துல வந்து நீ வந்து நோ ப்ராப்ளம், நீ போய் அந்த பகவானை வேண்டிக்கோ இந்த பகவானை வேண்டிக்கோ அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமா அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறாரு. இதுக்கு முன்னாடி சாப்டர்ல எல்லாம் பார்த்தோம் எந்தெந்த வழிபாடு செஞ்சா எந்தெந்த லோகத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு. இனிமே கோயிங் ஃபார்வர்ட வந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்படிங்கும்போது தேவ வழிபாடு செய்வதற்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட பிரம்மதேவனோ இல்லைன்னா சிவபெருமானோ கூட அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அது வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த பரம்பொருள். பகவான் கிருஷ்ணருடைய ஒரு மைன்யூட்டஸ்ட் எனர்ஜி, மைன்யூட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சுப்ரீம் லார்ட் இஸ் வாட் பிரம்மதேவரோ இல்லைன்னா சிவபெருமானோ அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அஷா மாருத்வா அப்படின்னா ஒவ்வொருவரும் பிறக்கிறார்கள். பிறக்கும் பொழுது அவங்க வந்து பகவானை விட சிறந்தவர்களாகவோ அல்லது பகவானோடு இணையாகவோ ஆவது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ஆற்றல்கள், திறமைகள் எல்லாமே வந்து அந்த பரம்பொருளினால் தரப்படக்கூடிய ஒரு சிறிய துளிதான்.
அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பத்ம புராணத்துல சொல்ற மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கு இணை யாருமே கிடையாது, அவருக்கு மேலும் யாருமே கிடையாது. எந்த தேவர்களுமே கிருஷ்ணருக்கு இணை கிடையாது, பகவான் கிருஷ்ணருக்கு இணையானவர்கள் கிடையாது. அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா யூ பிகம் அ பாஷந்தி, யூ பிகம் அ கடவுள் மீது பக்தி இல்லாதவர்களாக மாறுகிறீர்கள். ஒரு மொமெண்ட்ரி திங்கிங், அப்படி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது டக்குன்னு நம்ம வேற ஒரு பகவானை நினைச்சிட்டு வேற ஒரு வழிபாட்டு நம்ம துவங்க ஆரம்பிக்கணும், அப்பதான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சாலே யூ பிகம் அ பாஷந்தி. ஸ்டாலினுடைய அந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, பகவானை பத்தி பேசக்கூடாத ஒரு சில கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உறுப்பினர்களுக்கு சமமாகி விடுவோம். நம்மலாம் கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் மாறி விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க. நம்ம வந்து நாளைக்கு 11th சாப்டர் எடுக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு.